டேம்ல தண்ணி எடுக்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? பைப் கிட்ட நிறைய கூட்டம். நீயும் கொஞ்சம் கூட போயிருக்கலாம்ல. என்னால முடியாது. உப்புல தண்ணி மட்டும் வேணும் உனக்கு. என்னால இப்ப முடியாது. ஏமா இவளை என் கூட அனுப்பி இருக்கலாம்ல? நான் என்ன சொல்லல நினைக்கிறேன். காலையில இருந்து எத்தனை குடம் தண்ணி நான் ஒருத்தி எடுத்துட்டு வர்றது? பாவம் ஊர்மிளா, நான் என்ன பண்ணுவேன்? சுமித்ராட்ட போக சொன்ன, அவ போக மாட்டேங்கிறா. நீ பெத்த பொண்ணு இல்ல கிருஷ்ணவேணி, சோம்பேறி கழுத ஒன்ன மாதிரிதான். பாருங்க, காலங்காத்தால என்கிட்ட ஒம்பு பண்ணாதீங்க, ஏதாவது சொல்லிடுவேன். காலையிலேயே ஏன் கோவப்படுற? எப்படி கோவப்படாம இருக்கிறது? நீங்க அப்படியே சம்பாதிச்சு கொட்டுறீங்கல்ல. ஆயிரமா சம்பாதிச்சப்ப அள்ளி அணைச்சுக்கிட்ட, இப்ப ஒதுக்குற. கொண்டாடி. என்னடி அவளை அப்படி பாக்குறீங்க? சினிமாவுல நடிச்சு நிறைய பணம் சம்பாதிக்கிற அந்த பொண்ணு. எப்படி பணம் சம்பாதிக்கிறான்னு சொன்ன? ராத்திரி பகல நடிச்சுதான், வேற என்ன? அது என்னவோ பணம் கிடைக்குது இல்ல. உன் பொண்ணு ஊர்மிளா கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சினிமாவில் நடிக்க சொல்லி. இந்த சங்கரனுக்கு கோடம்பாக்கத்துல 28 வருஷம் சினிமா சர்வீஸ். சினிமா நடிக்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லன்னா நீங்க எதுக்கு அவளை வற்புறுத்துறீங்க? வேண்டானா வேண்டாம். வீட்டு வாடகை 10 மாசம் பாக்கி, அரிசி கடையில 1000 ரூபாய் பாக்கி இருக்கு. சுமித்ரா காலேஜ் பீஸ். இதெல்லாம் என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் போய் எங்க பணம் சம்பாதிக்கிறது? நான் ஸ்டென்ட் மாஸ்டரா நல்லா இருந்தப்ப பணம் சம்பாதிச்சேன். எல்லாரும் கும்மி அடிச்சீங்க. இப்ப என் கால் ஒடிஞ்சு போச்சு, பணம் சம்பாதிக்க முடியல. பணம் இல்லாதவன் பணம்னு சொல்லுவாங்கடி. அது கரெக்ட் தானே? ஓங்கடி. திட்டது போதுமா? என்ன ஷீலா, ரொம்ப டயர்டா? ஒரு ஆளா 3 பேர் ஒரு நிமிஷம் கூட தூங்க விடல. காட்டு பசங்க குடிச்சிட்டு கூத்தடிக்கிறானுங்க. என்ன சொல்றது அது? இன்னும் என்ன ஷீலா, பணம் கொடுத்து சுக அனுபவிக்க வரவன் சும்மாவா போவான்? ஐயோ ஷீலா, என்ன? ஒண்ணு இல்ல, நான் போய் தூங்குறேன். பாவம் ஷீலா. ஹலோ ராபர்ட். ஹாய். தேங்க் காட். உன்னை இப்ப பார்த்து ரொம்ப நல்லதா போச்சு. டேய், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். முடியவே முடியாதுப்பா. என்ன ஹெல்ப்னு எனக்கு தெரியும். இந்த வண்டி உனக்கு வேணும். இந்த வண்டி எடுத்துட்டு போய் ஊரை சுத்தலான்னு கனவு மட்டும் நிச்சயமா காணாத. டேய் சுரேஷ், ப்ளீஸ் டா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இது எனக்கு குறா. இதுக்கப்புறம் நான் உன்னை எப்பவும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்போ ஒண்ணு செய், 10 மணிக்கு என் ஸ்டுடியோக்கு வாத்தாரேன். அதுக்குள்ள நான் என் லவ்வரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ அந்த ஸ்டென் மாஸ்டர் கிட்ட நல்ல அடி வாங்க போற. அந்த ஆளு ரொம்ப மோசமானவன், அதை மறந்துடாத. கோடம்பாக்கத்துல 10 ரவுடிகளை ஒன்னா நின்னு அடிச்சு விரட்டின அசகாய சூரன், அது தெரியுமா உனக்கு? டேய், அவனை விட மகா மோசமான ஆளுங்களெல்லாம் பார்த்தவனா. சும்மா பயமுறுத்தாத போட. என்ன ரொம்ப சோகமா இருக்க? காலையில உங்க அப்பா உன்னை திட்டினான்னு ரொம்ப கவலைப்படுறிய? எங்க வீட்டு பிரச்சனைகளை பத்தி உனக்கு தெரியாது சுரேஷ். தெரியும். அதுக்காக இப்படி கவலைப்பட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அதை நான் எப்பவும் சொல்லிட்டேன். எந்த கடையிலயாவது உனக்கு ஒரு சேல்ஸ் கேள் வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. கடையில வேலைக்கு அனுப்புறதுக்கு எங்க அம்மாவுக்கு இஷ்டம் இல்ல. ஒண்ணும் இல்லாம மெட்ராஸ் வந்தவங்க காரும் பங்களாவுமா வாங்குறத பத்தி தான் எப்பவும் பேச்சு. சுரேஷ் அங்கிள், என்ன காலேஜ்ல டிராப் பண்றீங்களா? சாரி சுமித்ரா, எனக்கு டைம் இல்லம்மா. என் கூட வரதுக்கு மட்டும் டைம் இல்ல, அக்கா கூட சுத்துறதுக்கு மட்டும் டைம் இருக்கா? அக்கா சொன்னா அதை நான் செய்யாம இருக்க முடியுமா? நீ அக்கா மாதிரி இல்லையே.
அப்படியா? போன சனிக்கிழமை எங்க அக்கா கூட நீங்க சிட்டி பூரா சுத்துனத எங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் சொல்ல போறேன். சொல்றது கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுமா, அப்போது எங்களுக்கு கல்யாணம் நடக்கும். தாலி கட்ட முடியாது மச்சான். இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா வெட்டி போட்டுடுவாரு. எங்க அக்காவை மறந்துடுங்க. ஊர்மிளா, எப்ப இருந்துடா நீ ஸ்டுடியோவுக்கு இந்த வழியா போற? சார் அது வந்து உங்களை பார்த்துட்டு ஸ்டுடியோவுக்கு போனா அதிர்ஷ்டம்னு. நீங்க எப்ப எந்திருப்பீங்கன்னு உங்க தரிசனத்துக்காக. தரிசனமாச்சுல இடத்த காலி பண்ணு. சார், நேத்து அந்த டான்ஸ் மாஸ்டர் வீட்டுல குடி கூத்து குமாரன் தூள் கலப்பிட்டீங்க போல இருக்க. சென்ட் யூனியன்ல இருந்து கொஞ்சம் பணம் வந்துச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். கையில காசு இருக்கா? எனக்கு கொஞ்சம் குடிக்கணும் போல இருக்கு. இது என்னடா இவ்வளவுதான் இருக்கா? இன்னைக்கு இது போதும். இப்ப இது போதும். இத பாரு, என் பொண்ணுங்க கிட்ட நீ அது வந்து சொல்லி கெடுத்துறாது என்ன? அப்புறம் நான் வாயால பேச மாட்டேன் தம்பி, கையால பேசி பழக்கம் உள்ளவன் இந்த சென்ட் மாஸ்டர். சரி, நான் வரேன். ஓடி உள்ள என்னடி பாத்துக்கிட்டு நிக்கிற? ஆமா, நான் தான் விமலா பேசுறேன். என்ன விஷயம்? இப்ப வர முடியாது, சாயங்காலம் கூப்பிடுங்க, அப்ப கரெக்டா சொல்றேன். அப்புறம் இந்த சந்தையில மாத்த வேலை பேசுற மாதிரி 500 1000 கேட்க கூடாது. என் ரேட் 5000 ரூபாய். ஓகே? அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கான். கல்யாணத்துக்கு நிறைய பணம் செலவாகுமா? அக்கா, எல்லாம் நான் தான் செய்யணும். பாருஷையா, உன்ன மாதிரிதான் என்னோட வாழ்க்கையிலையும் எவ்வளவோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், சின்ன சின்ன ஆசைகள். காலம்தான் போச்சே தவிர எதுவுமே நிறைவேறல. அக்கா, உங்க புருஷன் உங்களோட இருந்தாரு இல்ல? இருந்தாரு. ப்ரமோஷனுக்காக இன்னொருத்தன் கூட என்ன படுக்க சொன்ன அந்த ஆளை விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். அப்புறம் ஹலோ, சொன்னேன்ல சாயங்காலம் கூப்பிட சொல்லி. யாருக்கா அவன்? அதான் அந்த பிரசாத், கோயம்புத்தூர்ல இருந்து வருவான்ல. ஓ, அந்த கஞ்சனா கையில நோட்டை வச்சுக்கிட்டே ஆசை காட்டி அனுபவிச்சவன் இல்ல? அப்ப அவங்கிட்ட இந்த பணத்தை எல்லாம் புடுங்கிட்டே இல்ல? ஷீலா, ராத்திரி பூரா தூங்கலையா? வேற என்னக்கா பண்றது? பொண்ணை பாத்துட்டா புதையல் கிடைச்ச மாதிரிதான். என்ன சுமித்ரா, ஏன் லேட்டு? காலையில ரொம்ப நேரம் தூங்கிட்டியா? எவ்வளவு நேரமா உனக்கா காத்துட்டு இருக்க தெரியுமா? சாரி ராபர்ட், என் ஃப்ரெண்ட் இருப்பேன், காலையில என்ன டிராப் பண்றேனா? நீ என்கிட்ட கதையெல்லாம் விடாத. என்ன தவிர எந்த மழையனுக்கும் உன்னை டிராப் பண்றதுக்கு தைரியம் இருக்காது. ஆமா, பெரிய தைரியசாலி. அது சரி, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? ஐயோ, இந்த நட்ரோட்லயா? உங்க அப்பா ஸ்டன் மாஸ்டர் என்ன பின்னி எடுத்துருவான். நான் அடி வாங்குறத பாக்குறதுல உனக்கு என்ன அவ்வளவு ஆசையா? எங்க அப்பா நினைச்சாலே ஏன் உன் தைரியம் எல்லாம் காணாம போயிடுது? நீயும் ஒரு ஆம்பளை தானே? சந்தேகமா? இத பார், ஒரு நாள் நான் ஆம்பளை தானே 4 பேர் முன்னாடி காட்ட போறேன். ஆமா, என்னைக்கு அந்த நல்ல நாள்? இந்த கிறிஸ்துவ பையன் இந்து பொண்ணு உன் கழுத்துல தாலி கட்ட அந்த நாள். தாலி கட்டி முடிஞ்சப்புறம் நான் உங்க அப்பா கிட்ட வாயால பேச மாட்டேன். அதெல்லாம் வேண்டாம், மாமனார் கிட்ட மரியாதையா நடந்துக்க, அப்பதான் வீட்டு மாப்பிள்ளையாக முடியும். ஏய், நான் என் சொந்த கால நின்னு உனக்கு காப்பாத்துறேன். அதுல சந்தேகமே இல்ல. ஐயோ, எங்க அப்பா வர. எங்க நான் வரேன். இப்ப தெரியுது உன் தைரியம் எல்லாம். சரி, வா. ஆமா, என்னாச்சு உங்க புது படம்? என்னைக்கு ஷூட்டிங்? சார், இப்பதான் ஸ்டோரி ஃபைனல் ஆச்சு. என்ன கதை? காமெடியா, ஃபேமிலி சப்ஜெக்டா? ஒரு லவ் மர்டர் ஸ்டோரி சார். படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. முதல் இரவுக்கு முன்னால். டைட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரில ஒரு டெலிபோன் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. நல்லா இருக்க. அப்புறம் அதுதான் சஸ்பென்ஸ். அது வந்து சார். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. எந்த குழப்பமும் இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது என்னோட ரகசிய சந்திப்பு, ஸ்ட்ரிக்ட்லி பர்சனல். புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். சரி, இங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சிட்டிக்கு வெளியே பீச் ரெசார்ட்ல வச்சுக்குவோம். காட்டேஜஸ் இருக்கு, அங்க நீங்க ஃப்ரீயா இருக்கலாமே. அதெல்லாம் உங்க இஷ்டம், ரகசியமா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, புதன்கிழமை அன்னைக்கு காரோட நான் ஏர்போர்ட்ல வெயிட் பண்றேன்.
கிருஷ்ணசாமி சார் புதன்கிழமை அன்னைக்கு இங்க வராராம். அடடே, அப்படியா? டோனி சார், இந்த தடவை எப்படியாவது மினிஸ்டரை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருங்க சார். ஷூர். மிஸ்டர் வெங்கடாஜலம், என்னோட ஃபைனான்ஸ் கம்பெனில நீங்க 25 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றத பத்தி ஒன்னும் சொல்லவே இல்லையே. என்ன சார், இந்த தடவை சாராய் கடை ஏல முடியட்டும், கண்டிப்பா தந்துடுறேன். 25, 30, 35, எதுக்கு 50 லட்சம் தரேன். பை தி பை, ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்காக பிரபல தமிழ் வசனகர்த்தா மணிசங்கர் சார கூப்பிடலாம்னு இருக்கேன். மணிசங்கர் ரொம்ப கெட்டிக்காரராச்சே, கண்டிப்பா கூப்பிடுங்க. ஹலோ ரிசப்ஷன். கந்தசாமி, மணிசங்கருக்காக டாஜ்ல ஒரு சூட் புக் பண்ணிடுங்க. ஸ்டோரி டிஸ்கஷன். ஓகே சார், நீங்க புறப்படுங்க. சரி சார். அண்ணே வட்டமண்ணே. வணக்கம், வாங்க. அப்புறம் சார், ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? நம்ம வாளையார் செக் போஸ்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அந்த புது சேல் டேக்ஸ் ஆபீசர் இல்லையா, அவனை நம்ம வழிக்கு கொண்டு வரணுமே. எதுக்கு? நேத்து அவன் 2 டேங்க் ஸ்பிரிட்ட புடிச்சு வச்சிருக்கான். யூ டோன்ட் வரி மிஸ்டர் வெங்கடாஜலம், மினிஸ்டர் கிட்ட பேசி இதை நான் சரி பண்றேன். ஹலோ. எங்க சார்? ரொம்ப நாளாச்சு உங்க பேச்ச கேட்டு. இப்பவாவது என் ஞாபகம் வந்ததே உங்களுக்கு? இருக்கு சார். ஆமா, சூப்பர் ஃபிகர். எப்ப வேணும்னு சொல்லுங்க, அனுப்பி வைக்கிறேன். 8 மணிக்கு மிஸ்ஸஸ் விமலா வீட்டுக்கு கார் அனுப்பணும். டிரைவர் ராமசாமி கிட்ட சொல்லிடு. ஓகே சார். வெங்கடாஜலத்துக்கு இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் விருந்து தரப்போறேன். என்ன ஸ்பெஷல் விருந்தா? நேத்து நந்தகோபால் செட்டியார் 1 கோடி ரூபாய் என்னோட ஃபைனான்ஸ் கம்பெனில டெபாசிட் பண்ணார். அது வெங்கடாஜலம் ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால தானே. என்ன சார் இது? என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன், அவ்வளவுதான். நீங்க புதுப்படம் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். செட்டியார்கிட்ட சொல்லி எத்தனை கோடி வேணாலும் ஃபைனான்ஸ் பண்ண சொல்றேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? யூ ஆர் வெரி ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் ஒரு சாதாரணமான ஆளு, ஏதோ கடவுள் அருளால. அப்புறம் சார், நான் சொன்ன விஷயம் மறந்துடாதீங்க. செக் போஸ்ட், ஸ்பிரிட், அதான் உங்களுக்கு தெரியுமே. மினிஸ்டர் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க சார். நான் தான் செய்யறேன்னு சொன்னேன்ல. இந்த டோனி ஜார்ஜ் வாக்கு கொடுத்தானா கண்டிப்பா செய்வான். ஏன் சந்தேகமா இருக்கா? சார், நம்ம படத்துக்கு ஹீரோயின் இன்னும் கிடைக்கல, எல்லா ஸ்டார்ஸும் பிஸி சார். நான் தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம்னு சொல்லியிருக்கேனே. கதாநாயகியா ஒரு நியூ ஃபேஸ போட்டா என்ன? அப்படின்னா ஸ்டில் போட்டோகிராஃபர் சுரேஷ் கிட்ட சொல்லி ஸ்டில்ஸ் ஆல்பத்தை கொடுத்து சொல்றேன். சரி சரி போ. இப்ப நாம எங்க போறோம்? வாயை மூடிட்டு என் கூட வாங்க. ஹாய். ஹாய். மீட் மிஸ் ஷீலா. வணக்கம். வணக்கம் சார். புதுப்படம் என்னாச்சு சார்? உடனே ஆரம்பிக்கணும். ஸ்கிரிப்ட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குல்ல. இந்த படத்துலயாவது எனக்கு ஒரு கேரக்டர் கிடைக்குமா சார்? நீ தான் நிறைய படங்கள்ல நடிச்சு நல்லா சம்பாதிச்சு சூப்பரா செட்டில் ஆயிட்டல்ல. மெட்ராஸ்க்கு வந்துட்டு பணம் சம்பாரிச்சிட்டா மட்டும் போதுமா சார்? ஒரு பேர் வேணும்ல. அதெல்லாம் கிடைக்கும். என் படம் ஸ்டார்ட் ஆகட்டும். ஆமா, உங்க பிளாட் எங்க இருக்குமா? அண்ணா நகர்ல. என்ன வெங்கடாஜலம் சார், இவ்வளவு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்ன? ஐயோ, அதுக்கு இல்ல சார், சும்மாதான். சரி, நீ போ. இவதான் நான் சொன்ன ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட். வெரி ஸ்மார்ட். உங்களுக்கு நல்ல மனசு சார். ஹலோ, கேரி ஆன். தேங்க்யூ. ஆமா, என்ன பேர் சொன்ன? ஷீலா. அடடட, ஷீலாவா? அவங்க பெரிய நடிகையாச்சே. ஆமா, நான் புது ஷீலா. அப்படியா? நான் உன்னை பெரிய நடிகை ஆக்குறேன். நம்ம டோனி சார் படம் இல்ல, அதுல உனக்கு பெரிய வேஷமா கொடுக்க சொல்றேன். வெங்கடாஜலம் சார். என்னம்மா? டோனி சாரே எனக்கு வேஷம் கொடுப்பாரு, நீங்க வந்த வேலையை பாருங்க. சங்கரன் இருக்காரா? இல்ல, வெளியில போயிருக்காரு. எத்தனை தடவை நான் இங்க வந்து போறது? 4 மாசமா வாடகை பாக்கி இருக்கு. பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர். சரி, உன் பேர் என்னம்மா? உட்காரு உட்காரு.
ஒரு 2 நாள் பொறுத்துக்கங்க. நீங்க இங்க வர வேண்டாம், நானே கொண்டு வந்து தரேன். எத்தனை நேரம் இந்த மாதிரி சொல்லுவேன்? முடியாது, முடியவே முடியாது. அதே நானும் சொல்றேன், முடியவே முடியாது. நான் சொல்றது என்கிட்டே திருப்பி சொல்றியா? உங்களுக்கு என் புருஷன் ஸ்டண்ட் மாஸ்டர் தெரியும்ல? எனக்கா தெரியாது, சங்கரன் எனக்கு நல்லா தெரியும். வாடகை வாங்காம போக மாட்டேன். ஊர்மிளா, நீ போய் அப்பா கூட்டிட்டு வா. இந்த ஆள் வாடகை வாங்க வந்துட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறேன்னு சொல்லு. வாயால பேச மாட்டான் இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் சங்கரன். என்ன வாயில கோச்சிக்கிற? என்னடா நீ என் பொண்ணுங்களை பத்தி என்னமோ பேசிக்கிட்டு இருக்க? போடா. தினம் எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்குறது? போய் சொல்லி சொல்லி போதும் ஆயிடுச்சு. இந்த நடக்க முடியாத நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? நீ குடிக்கிறதுக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா? இன்னும் மளிகை கடைக்காரன் எப்ப வருவானே தெரியல. பணம் சம்பாதிக்கிற வழிய எத்தனை தடவை உன் பொண்ணுகிட்டையும் உன்கிட்டையும் சொன்னேன். நான் ஒரு பழைய ஸ்டண்ட் மாஸ்டர். சினிமாவில் நடிச்சா நிறைய சம்பாதிக்கலாம், சந்தோஷமா வாழலாம். என்னடி புரிஞ்சுதா? எனக்கு மட்டும் புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்ம பொண்ணுக்கு புரியணுமே. பாக்குறதுக்கு அழகான முகம் இருந்தா கோடம்பாக்கத்துல வாடுறதாடி கஷ்டம். சினிமாவுல முகத்தை காட்டு, காசு சம்பாதிக்கலாம். அவகிட்ட சொல்லி தலையில ஏத்திடு. நான் சுரேஷ் கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்துக்கிறேன். எனக்கு சினிமாவுல 28 வருஷம் சர்வீஸ். எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்தவன்னா உன் காதலன் சுரேஷ். அந்த போட்டோகிராஃபரை நான் பார்த்தேன், காலாலதான் பேச. ஐயோ, இந்த காலத்துல ஒரு சினிமா வீக்ல ஆரம்பிச்சு நடத்தணும்னா அதுல உள்ள கஷ்டங்கள்லாம் தெரியும் இல்லையா? ஓரளவு தெரியும். இப்பெல்லாம் சினிமா வீக்லி படிக்கிறவங்க ரொம்ப பேர் ஆசை செக்ஸ் போட்டோவங்க தான். சீரியஸ் ஆர்டிஸ்ட் படிக்கிறவங்க ரொம்ப கம்மி. அப்புறம் எப்படி நாம தொடர்ந்து பத்திரிகை நடத்த முடியும்? ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம எல்லாம் காட்ட வேண்டியதா இருக்கு. இப்பதான் எல்லாம் பிசினஸா போச்சே. செல்வராஜ் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. காலேஜ் படிக்கிற காலத்துல நாங்க செய்யாத அட்டகாசமே இல்ல. அவன் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சதுனால நான் செய்யறேன். இந்த செக்ஸ் போட்டோஸ் எடுக்கிறதுல எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்ல. அதுக்குன்னு ஃபீல்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. சரி, நான் இப்ப வரேன். மேக்சிமம் கிடைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துடணும். ஆமாமா, கிடைக்கிறதெல்லாம் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் ஸ்டில்ஸ் போதுமா, பெரிய ஆர்டிஸ்டோட ஸ்டில்ஸ் வேணுமா? ஸ்விம்மிங் ட்ரெஸ்லயும் வேற கூட எடுக்கலாம். சுரேஷுக்கு எல்லாரையும் தெரியும். அவன் சொன்னா போதும், எல்லாரும் செக்ஸியா போஸ்ட் கொடுப்பாங்க. அப்படி நான் சொன்னா மட்டும் யாரும் போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும். அவங்களுக்கு பணமும் நம்ம கொடுக்கணும். பணம் கொடுத்துடலாம். அப்போ சரி, கார் இருக்குல்ல? ரெடியா இருக்கு. சரி, நான் போலாம். கால கொஞ்சம் மேல. ஓகே, ஹேர் எப்படி இருக்கும்? காலை கொஞ்சம் தூக்க சொல்லுங்க. அப்படிதான். ஓகே ஓகே. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம். இல்ல இல்ல, கால் நல்லா. இந்த பூவை கன்னத்தோட சேர்த்து பிடிங்க. இட்ஸ் ஓகே. ஓகே, ஸ்மைல். இன்னும் கொஞ்சம். உண்மையை சொல்லணும்னா போட்டோ எடுக்கிறது, பத்திரிகையில போடுறது, இதுல எல்லாம் எனக்கு இஷ்டமே இல்ல. அதோட சினிமாவில நடிக்கிறதுக்கு இவ்வளவு போட்டோஸ் வேணும் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் தெரியாத முட்டாளும் இல்ல. அப்புறம் இந்த பப்ளிசிட்டி சினிமாவுக்கு நம்ம ஜனங்களுக்கு தேவைங்கிறப்ப அதெல்லாம் எடுத்து போட்டுதானே ஆகணும். என்னோட 20 வயசுல இந்த மெட்ராஸ்ல கோடம்பாக்கத்துல சினிமாவில இறங்கினவனா. இந்த மாதிரி தமாஷை எல்லாம் நான் பார்த்தும் கேட்டு பழகி போச்சு. சரி, இப்ப உங்களுக்கு தேவையான போட்டோஸ் எடுத்துக்குங்க. சுரேஷ் கிட்ட முடியாது சொல்லி என்னால திருப்பி அனுப்ப முடியாது. குடிக்கிறதுக்கு ஏதாவது? மல்லிகா, ரெடியா? இன்னும் கொஞ்சம். அதான்
தித்தித்தை தாத்தை தித்தித்தை கை கை இப்படி வை. இப்படி இப்படிதான் கரெக்ட். கண்ணை இப்படி பண்ணு. இங்க பாரு இப்படி பண்ணு. ரொம்ப அழகா இருக்க. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப சரசக்கா அவ பெரிய விஷயம், நீ சின்ன விஷயம். அவ பெரிய வீடு, நீ சின்ன வீடு. புரியலையா? அவ தாத்தை தக்கதிமி தா, நீ தக்கஜம் தக்கஜம் தக்கஜம். சரசக்கா கிட்ட இருந்து என்ன கொண்டு போட்டுடுவாளே. நீ ஏன் கவலைப்படுற? அதை நான் பாத்துக்கிறேன். பயப்படாத. அவ கிடக்குறா. என் அன்பே, ஆருயிரே, இன்பமே. என்ன பண்றீங்க? டான்ஸ் முடிய என்ன போகலையா? தாத்தை தித்தித்தை தகஜம் தகஜம் தித்திஜம் தகஜம் 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 தித்தி. என்ன போட நீ பாக்குறது இல்லையா? அங்க பாரு என்ன எழுதிருக்குன்னு. சங்கர் நாராயணன், கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போன படம் மாதிரி இல்லாம இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு. சார், நீங்க சொன்ன மாதிரி ஹீரோயா ஒரு புதுமுகத்தை போட்டுடலாம். அப்கோர்ஸ் புதுமுகத்தை தான் போடணும். ஆனா பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாம எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். எப்படி? நம்ம ஸ்டில் போட்டோகிராஃபர் சுரேஷ் கிட்ட நிறைய புதுமுகங்களோட போட்டோஸை கலெக்ட் பண்ணி இங்க கொண்டு வர சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எல்லா படத்துக்குமே செய்யறதானே சங்கர் நாராயணன். இங்க கவர்ச்சியான புதுமுகங்கள் எதுவுமே இல்ல. Why can't we go to Bombay? அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் சார். இப்பெல்லாம் பாம்பேல இருந்து தானே தமிழுக்கு ஹீரோயினை இறக்குமதி பண்றாங்க. நாம கூட சூப்பர் ஃபிகரா புடிச்சிட்டு வரலாம். நம்ம பிரான்ச் ஆபீஸும் அங்க இருக்கு. செலக்ஷன் அங்கேயே வச்சுக்கலாம். போட்டோகிராஃபர் வந்திருக்காரு சார். யாரு? சுரேஷ் சார். வர சொல்லு. சரி சார். குட் ஈவினிங் சார். சாரி ஃபார் தி டிலே. டைரக்டர் சொன்ன டயத்துல ஆல்பம் கொண்டு வர முடியல. நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஆல் ரைட். இதுல ஒரு மூஞ்சி கூட பாக்குற மாதிரி இல்லையே. லெட் அஸ் ட்ரை அகைன் சார். ஒரு 2 நாள் பொறுத்துங்க, வேற ஒரு ஆல்பம் கூட கொண்டு வரேன். சார், பாம்பேல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு சார். நோ நோ நோ, இனிமே வெயிட் பண்ண முடியாது. ஷூட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன் சார், புதுமுகம் தேவைன்னு பேப்பர் ஒரு விளம்பரம் கொடுத்தா என்ன? கதை ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் கடைசியில் என்னாச்சு? அப்புறம் கடைசியில அவன் திரும்பி வரல. ஆனா அவ அவனுக்காக காத்திருந்தா. காத்திருந்து காத்திருந்து அவ மனசு உடைஞ்சு போயிட்டான். பாவம் அவ. வேற ஒரு கதை சொல்லுங்க. நான் ஒரு கதை சொல்லணும்னா நீ ஒரு கதை சொல்லணும். எனக்கு கதை சொல்ல தெரியாதுங்க. அதை நான் சொல்லி தரேன். வா. அதெல்லாம் இப்ப சொல்லி தர வேண்டாம்.
பிரியமானவளே உன்னை கண்டால் மனதில் இன்பம் பொங்கும் தேவி மனதில் அழகு ததும்பும் மாணிக்கமே மனதில் ஆசை ஆசை காதலி என் காதல் ராணியும் பிரியமானவளே உன்னை கண்டால் மனதில் இன்பம் பொங்கும் தேவி மனதில் என்னங்க அம்மா இல்ல சுமித்ரா உள்ள இருக்காங்க. அம்மா என்னம்மா? அடடே நீங்களா? உட்காருங்க. பரவாயில்லைங்க. ஊர்மிளா இல்லீங்களா? ஊர்ல இருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு. அவருக்கு ஊர்மிளாவை பாக்கணுமா? நான் தான் அவரை வர சொன்னேன். ஊர்மிளா என்னம்மா? சீக்கிரம் வா ஊர்மிளா. குளிச்சிட்டு ரெடி ஆயிடு. எதுக்கு? உன்னை ப்ரொடியூசருக்கு அறிமுகப்படுத்த சொல்லி உங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. அதனாலதான் நான் இங்க வந்தேன். இல்லையாம்மா? ஆமா. நான் இப்ப யாரையும் பார்க்க தயாரா இல்ல. நீ என்னடி சொல்றது? சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து போடி. என்னால முடியாது. அவங்க உன்ன திருட மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல என்னால சினிமால நடிக்க முடியாதுன்னு. உன்ன மாதிரிதான் சினிமாவில நடிக்க மாட்டேன்னு ஷீலாவும் பிடிவாதம் பிடிச்சா. இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கிறா. உனக்கு தெரியாதா உன் குடும்பத்தோட பிரச்சனைகளும் கஷ்டங்களும்? தெரியும். ஆனா எனக்கு நடிகையாக இஷ்டம் இல்ல. இவ்வளவு அழகான முகம், இந்த முகம் இருக்கிறப்ப எதுக்காக நீங்க எல்லாம் பயப்படுறீங்க? விமலா நீ போமா, ஊர்மிளாவை நான் அனுப்புறேன். நான் வரேங்க. என்ன இது இன்னும் வரலையே? நீ கவலைப்படாம இரு, இப்ப வருவாங்க. விமலா சொன்னா கரெக்டா இருப்பாங்க. இதான் நான் சொன்ன பொண்ணு ஊர்மிளா. சினிமாவில நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கா. இவர் கணேஷ், இவர் ரமேஷ். ஹலோ. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ். இப்போ சினிமா எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஊர்மிளா உட்காரு. உட்காரு. வேண்டாம். நீ ஏதாவது நாடகத்துல நடிச்சிருக்கியா? கோடம்பாக்கத்துல இருந்தும் வெக்கம் போகலையா? ஏதாவது லவ் பண்றியா? இந்த பொண்ணை பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியல. she is very serious. ஆமா, என் வேலையில நான் எப்பவுமே சீரியஸ் தான். சும்மா பயமுறுத்தாத ரமேஷ். இவ ஒரு அப்பாவி பொண்ணு. கொஞ்சம் செக்ஸியா நடிக்கிறதுல உனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? ஏய், சும்மா தமாஷ் தான் பண்றாங்க. நீ ஒண்ணும் பயப்படாத. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. இந்த தமாஷ் பண்றதுல எனக்கு பிடிக்காது. வைதவே நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். you know மனிஷா கோயராலா? ஊர்மிளா நீ கூட மனிஷா மாதிரியே இருக்கிற. ரியலி நாங்க போன வாரம் பாம்பே போயிருந்தோம். மனிஷா கூட 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஹிந்தி படம் எடுக்கிறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஊர்மிளா
பக்கத்து வீட்டுல விமலாக்கா என்ன சினிமா நடிக்க போறியான்னு கேக்குறாப்பா. பட்டினி கிடந்தாலும் சரிம்மா, நீ சினிமாவில் மட்டும் நடிக்க போவாத. இந்த சினிமா ஃபீல்ட்ல உங்க அப்பனுக்கு மோசமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு, அதனாலதாம்மா சொல்றேன். ஏன் மாஸ்டர், நானும் மெட்ராஸ்ல வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன், எப்ப பாரு புதுமுகம் தேவை புதுமுகம் தேவை. ஏன் பழைய முகம் பார்த்து சலிச்சு போச்சா? புதுசு புதுசா பார்த்தா தான் சந்தோஷமா இருக்கும். விஷயம் புரியாதா உனக்கு? எனக்கா புரியாது, நான் எத்தனை பேரை பார்த்தவன். ஒரு படமுறாளிக்கு புது நடிகை வேணுமா? தாம் தித்தை தித்தித்தை தேவைப்படுறவங்க தேவைப்படும், நமக்கு எதுக்கு? தீம் திரிகிட பார்த்த சாரதி, எனக்கு இந்த கோடம்பாக்கத்துல 28 வருஷம் சர்வீஸ். இந்த சங்கரனை பத்தி உனக்கு தெரியாதா? மாஸ்டர் கோச்சிக்காதீங்க, விஷயத்துக்கு வாங்க. இப்ப நான் என்னத்தை கேட்டுட்டேன், எந்த கம்பெனிக்கு புதுமுகங்கள் வேணுமா? டோனி பிக்சர்ஸோட படத்துல நடிக்க ஒரு புதுமுகம் வேணுமா? 16-17 வயசுல ஒரு குஞ்சு கோழி. அப்ப என் சிஷிய சினேகராதாவை அனுப்பலாமே, அவளை பார்த்தா எந்த டைரக்டரும் மயங்கிடுவான். அந்த சினேகலதாவை நீ அனுப்ப வேண்டியதில்ல, அவளே நேரம் போய் சேர்ந்திருப்பா. 2 பீஸ்ல தான் டான்ஸ் பின்றாள்ல அவ. ஆமாங்க, என் சிஷிகள் ஏவமால மாதிரி ஆகட்டும், ஸ்ரீதேவி மாதிரி வரட்டும், எனக்கு அது ஒரு கிரெடிட் தானே. நாளைக்கு பத்திரிகை இன்டர்வியூல என்ன பத்தி சொல்லுவாங்கல்ல, டான்ஸ் மாஸ்டர் பார்த்த சாரதியோட சிஷியங்க என்ன தக்க ஜிம். நான் யோசிக்கிறேன், என் மக ஊர்மிளாவை கூட்டிக்கிட்டு டோனி பிக்சர்ஸ் போனா என்னன்னு. எத்தனை நாளைக்கு கடன்காரனா வாழ்றது? பொண்ணு சம்பாதிச்சா சந்தோஷமா வாழலாமே. உனக்கு இப்பதான் நல்ல காலம் போறதுக்கு, உடனே கூட்டிட்டு போங்க. அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. நானும் கிருஷ்ணவேணியும் பல தடவை சொல்லியாச்சு, சினிமான்னு சொன்னாலே போதும், கெட்ட தொழில் வேண்டான்னு கத்துறா. நல்ல தொழில் தான் சொல்லுங்க, பணம் சம்பாதிச்சு சந்தோஷமா வாழலாம்னு சொல்லுங்க. முடியலன்னு வச்சுக்க அடிச்சு ஒதிச்சு சொல்லுங்க, தீம் திரிகிட. இன்னைக்கு ஒத்துக்க வைக்கிறேன். சினிமாவில ஊர்மிளா செலக்ட் ஆச்சுன்னா அவளுக்கு நான் டான்ஸ் சொல்லி தரேன், நீ ஃபீஸ் ஒண்ணும் கொடுக்க வேணாம். வாயால பேசாம கையால பேசி வாழ்ந்தவன் இந்த ஸ்டென்ட் மாஸ்டர்டா. ஐயோ, எத்தனையோ பொண்ணுங்களை தொட்டிருக்கனா, உன் பொண்ண தொட மாட்டேன், கவலைப்படாத. அவளும் எனக்கு மக மாதிரி தானே, தீம் திரிகிட. கொன்னுடுவேன், எல்லாரையும் கொன்னுடுவேன். போடு. இந்த ஸ்டென்ட் மாஸ்டர் மக இப்ப சினிமாவில் நடிச்சே ஆகணும். என்ன பத்தி தெரியாது, ஒத்துக்கல கொன்னுடுவேன். நான் அவளை சம்மதி கேட்கிறேன், நீங்க சும்மா இருங்க. எப்படி சும்மா இருக்க முடியும்? கடன் அதிகமாயி வெளியில தலை காட்ட முடியலடி. ஊர்மிளா போட்டோ ப்ரொடியூசர்ட்ட காட்டணும். போட்டோ எடுக்க ஒத்துக்கிட்டா என்னக்கா? உன்னை பிடிச்சாதானே நடிக்க வைப்பாங்க. எனக்கு பிடிக்கல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டு கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியாதா? நீதானே இந்த வீட்டு மூத்த பொண்ணு, நீதான் பணம் சம்பாதிக்கணும். சினிமாவில் நடிக்கிறதுக்கு கோடம்பாக்கத்துல 1000 பேர் இருக்காங்கடி. இந்த ஸ்டென்ட் மாஸ்டர் சங்கரனோட பொண்ணுன்னா எல்லாரும் சான்ஸ் கொடுப்பாங்க. போட்டோ எடுக்கிறோன்னு நாளைக்கு வர சொல்லுங்க, ஊர்மிளா சம்மதிப்பா. சம்மதிக்கணும். நீ பயப்படாதம்மா, நீ சினிமாவில் நடிச்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நாம சந்தோஷமா வாழலாம். பணம் தான் முக்கியம். நீ நடிக்கல உன்னை கொன்னுடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. இன்டர்வியூ தொடங்க போகுது, நீங்க ஒருத்தரா ஒழுங்கா உள்ள போகணும். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, அம்மா மாரையும் அப்பா மாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் உத்தரவு போட்டிருக்கார். நீ உள்ள போம்மா, சீக்கிரம் போ. அந்த அக்ரிமெண்டோட காப்பி எனக்கு வேணும். ஓகே. வணக்கம் சார். உன் பேர் என்ன? ஸ்னேகலதா. நைஸ் நேம். தேங்க் யூ. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஆக்ட் பண்றதுல உனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லையே? இல்ல சார், எதனாலும் ஆக்ட் பண்ணுவேன் சார். வாட் அபௌட் செக்ஸ்? கதைக்கு தேவைன்னா தாராளமா நடிப்பேன் சார். ஸ்னேகலதா, அந்த கார்னர் வரைக்கும் போய் திரும்பி நடந்து வா. மேல இருக்கிற துப்பட்டாவை எடுத்துரு. எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? இருக்கு சார். அப்படியா, நீ பக்கத்து ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. கொஞ்சம் மெலிசான ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா நல்லது. ஓகே சார்.
தாத்தா, இப்படி சோர்ல சாஞ்சு நின்னுகிட்டு கைய தலைக்கு மேல வச்சு ஒரு போஸ் கொடுங்க பாக்கலாம். நில்லுங்க. அப்படி இல்ல, தலைய லேசா அந்த பக்கம் திரும்ப. கேர்ள். ஓகே ஓகே, யூ கேன் சேஞ்ச் யுவர் ட்ரெஸ். கொஞ்சம் அப்படி. சின் டவுன். ரெடி ரெடி, ஸ்மைல். இது பாருங்க, முடி அப்படியே இருக்கட்டா, என்ன புரியுதுங்களா? அப்படியே இருங்க. இங்க பாருங்க. உங்க பொண்ணுக்கு டான்ஸ் தெரியுமா? தெரியாது, இன்னில இருந்து கத்துக்க சொல்றேன். தமிழ் படிக்க தெரியுமா? தெரியும், சுத்தமான தமிழச்சி சார். அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, நாளைக்கு உங்க பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க. அது வர்றதுக்கு கார் அனுப்புறோம். சரி சரி, ஆல்பம் இங்கே இருக்கட்டும், நாளைக்கு எடுத்துக்கலாம். சரி. வணக்கம் சார். வாங்க. ராபர்ட், நீ இன்னும் எத்தனை நாளைக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருப்ப? அதை விட நான் வாழ்க்கையை இது வரைக்கும் சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. பொண்ண மாதிரி சீரியஸா உழைச்சு சம்பாதிச்சு வாழறதான் வாழ்க்கைன்னு எனக்கு இதுவரை தோணல சுரேஷ். நீ பாக்கியசாலிடா. வாழ்க்கையில நான் சின்ன விஷயத்தை கூட பெருசா எடுத்துக்குவேன். உன்ன மாதிரிலாம் சீரியஸா இல்லாம ஜாலியா என்னால இருக்க முடியாது. அதனாலதான் நீ இப்படி பெத்தவங்களை பிரிஞ்சு வாழற. இல்ல 5 வருஷம் முடிஞ்சும் கூட உனக்கு ஊருக்கு திரும்பி போகணும்னு தோணல? போகணும்னு நினைக்கிறேன், ஆனா எங்க அப்பாவை நேரா பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. காலேஜ் படிப்பு முடிஞ்சதும் சினிமா எடுக்கிற ஆசையில மெட்ராஸ் கூடி வந்துட்டேன். அந்த கதையை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு அந்த தஞ்சாவூர்கார ஏமாத்துற கதை தானே, தெரியுமே? ஆமா, சினிமா எடுக்கலாம்னு சொல்லி என்னோட 3 லட்சம் ரூபாய் நஷ்டம் பண்ணது அந்த நாய் தான். ஆனா அவன் தான் முதலும் கடைசியும். ஓஹோ, அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. ஸ்டுடியோ வித்துட்டு ஊருக்கு போறதா உனக்கு நல்லது. அப்பா திருச்சியில டிஎஸ்பியா இருந்த காலத்துல எங்க அப்பாவோட மான மரியாதையை கெடுத்தவன் தான். அப்பாவோட பார்வையில நான் உதவாக்குறேன். இனி திரும்பி போகணும்னா நஷ்டமான பணம் நான் சம்பாதிக்கணும். பணம் மட்டும் இல்ல, பேரையும் தான். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த முன்கூட்டியே என்னால சொல்ல முடியல. ஆனா நான் இப்போ ஒரு விஷயம் தீர்மானம் பண்ணிட்டேன். ஒரு ஸ்கூட்டர் எனக்கு வேணும். நான் சினிமாக்கு போனோம். நீ எங்கேயாவது போய் ஓவரா தண்ணி அடிச்சுட்டு ஸ்கூட்டர் ஓட்டாதானே? இந்த ராபர்ட்டை பத்தி தெரியாது. கிருஷ்ணவேணி, ஊர்மிளாவை சீக்கிரம் அனுப்பி. டோனி சார் எங்களுக்காக ஆபீஸ்ல காத்துக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப நேரமாச்சுடி. உள்ள என்னடி பண்றீங்க? இதோ வராங்க. வா போலாம். இப்ப அக்காவை பார்த்தா ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கா. அவ சினிமா ஸ்டார் தாண்டி, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அப்படியெல்லாம் இல்ல, என்னையும் அனுப்புங்க, நானும் ஸ்டார் ஆயிடுவேன். உன்னை அனுப்புறேன், படிப்பு முடியட்டும். வா போலாம். வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனவா ஓடி மறைஞ்சா. கொஞ்ச நாளைக்குள்ள உங்க பொண்ணுக்கு எப்படி நீங்க எல்லா விஷயத்தையும் கத்து கொடுத்திருக்கீங்க? நான் ஒரு காட்டு குதிரை சார். குதிரையா? ஆமா சார், நான் ஒரு ஸ்டென்ட் மாஸ்டரா இருந்தேன். என்னோட ஸ்பீடு வேற யாருக்கும் வராது சார். அது சரி, சினிமா ஃபீல்ட பத்தி நீங்க நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நடிப்புல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல. நடிக்கிறதுல உனக்கு பரிபூரண சம்மதம் தானே? ஆமான்னு சொல்லி சாருக்கு தெரியும் இல்ல, என்ன வாழ வச்சது இந்த சினிமா ஃபீல்டு தான். அதனால என் மகளுக்கும் சினிமாவில் நடிக்கிறதுல விருப்பம் தான் சார். ஊர்மிளா, உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இல்ல. ஓகே, அப்போ ஒரு வேலை பண்ணலாம், ஒரு வீடியோ டெஸ்ட் எடுத்துருவோம். என்ன? எனக்கு சம்மதம் தான் சார். எப்ப எடுக்கணும்னாலும் என் பொண்ணு ரெடி சார். அதுக்கு முன்னாடி ஊர்மிளா எப்ப வரணும்னு மேனேஜர் கிட்ட சொல்லி அனுப்புறோம். அதுக்கு முன்னாடி ஊர்மிளாவுக்கு டான்ஸ், ஃபைட்டிங், டிரைவிங் எல்லாம் சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே? வணக்கம் சார், வரேன் சார். ஏய், சாருக்கு வணக்கம் சொல்லுடி. முருகா, வரேன் சார். குலதெய்வமே
தாதே 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 என்னங்க கை நிறைய என்னமோ கொண்டு வர்றீங்க? அது நானும் மாஸ்டரும் இன்னைக்கு ஜாலியா இருக்க போறோம். இது பொருள் இந்த அடி மாஸ்டர் என்ன விசேஷம்? ஊர்மிளா ஒரு நடிகை ஆக போறா. இந்தியா பூரா ஃபேமஸ் ஆக போறா. எனக்கு எப்பவோ தெரியும். உங்க பொண்ணு ஊர்மிளா எவ்வளவு சீக்கிரத்துல டான்ஸ் கத்துக்கிட்டா தெரியுமா? கேஸ் நீங்க போங்க, நாளைக்கு வாங்க. யாரும் போகாதீங்க, இருங்க இருங்க. இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் உங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் வாங்கி வந்திருக்காரு. ஊர்மிளா பெரிய நடிகை ஆயிட்டா. இந்தா அந்த பாக்கெட்டை இழு இழு. கொடு கொடு, எல்லாரும் வாயிலையும் வை. உங்களுக்கு ஊர்மிளாவ தெரியல? எனக்கு மட்டும் பிறந்த பொண்ணு. அது எனக்கு தெரியும். போய் அவ பெரிய ஸ்டார் ஆக போறா. தக்க ஜிம்மி. சரி இப்ப நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நில்லு நில்லு நில்லு. இந்த பொண்ணுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கட்டுமா? ஸ்பெஷல் கிளாஸா? உனக்கு நான் எடுக்கிறேன், நீ வா. இப்பமா இப்ப ஜிம்மி கிட என் பொண்ணுங்களை யாருக்குமே பிடிக்கலையே. சிவ சிவ சங்கரா கூட்டியா? ஒண்ணு இல்லையா, அந்த சிவனை 100 சினிமா கம்பெனிகளை ஏறி இறங்கியும் ஒரே ஒரு பொண்ணு கூட யாருக்குமே பிடிக்கலையே. அதுக்கெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம். நீ போய் கிளாஸ் தனியா சரசு இத கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வரும்போது நீ இப்ப வீட்டுக்கு போக வேண்டாம். இப்ப ஒரு மாதிரி ஆயிட்ட. இதுக்கு மேல குடிச்ச உன்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. உன் கால் வேற. எனக்கு காலு தான் நொண்டி. இன்னைக்கு அவகிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும். இந்த ஊர்வலம் இருக்கால கிருஷ்ணவேணி, அவ ஒரு புது பையனை மேனேஜரா வச்சிருக்கா. மேனேஜரா? பார்த்த சாரதி, நான் இருக்கிறப்ப இன்னொருத்தனை எதுக்குடா வச்சிக்கணும்? புது மேனேஜர் எதுக்குடா? சங்கரா, இந்த கோடம்பாக்கத்துல நீ எத்தனை பேரை பார்த்திருப்ப. அவ உன்னையே ஏமாத்துறாள. புது மேனேஜர் வரும், பழைய மேனேஜர் போகும். அப்ப என்னது பழசா? கிளாஸ் கொண்டாடா சீக்கிரம். ஒரு புள்ள சரசு அங்க ரெடி தனி ஆவர்த்தனமா பண்ணிட்டு இருக்கிற. வாடி இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். நான் ஒண்ணு மறைச்சு வைக்கிறேன். எல்லாம் உங்ககிட்ட ஓபனா சொல்லிட்டேன். இனி நான் என்ன செய்யணும்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்க தான் சுரேஷ். ஊர்மிளா, என் மனசு உனக்கு தெரியல. நீ நடிகைங்கிற விஷயத்த விளையாட்டா கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஒரு பொண்ணுக்கு கஷ்ட நஷ்டத்தை தாங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. எப்பவும் வீட்டுல பசியும் பட்னியுமா இருக்கிறப்போ நான் என்ன பண்றது? என் குடும்ப கஷ்டம் தீர நீங்களாவது எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். உங்ககிட்ட நான் சொன்னேன் சிட்டில உனக்கு ஏதாவது வேலை வாங்கி தரேன்னு. சுரேஷ், நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறீங்க. சில ஆம்பளைங்க பண்ற மாதிரி உங்களுக்கும் எனக்கு உள்ள காதல் வெறும் தமாஷ் இல்லையே. என்னோட தர்ம சங்கடமான நிலைமை நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவ்வளவு சீக்கிரம் உடனே உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உன் குடும்பத்தை காப்பாத்துற சூழ்நிலையில நான் இல்ல. உங்களுக்கு தெரியாது ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? எங்க கூட இருக்கிற அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் எங்க அப்பா இல்ல. எங்க அப்பா ஒரு காஸ்டியூமரா இருந்தாரு, செத்துட்டாரு. அப்பா இருந்திருந்தா என்ன நடிகையாக்க சம்மதிக்க மாட்டாரு. தோனியோட படத்துல அவங்க உன்னை நடிக்க வைக்காம இருக்கிறதுக்கான வழிகளை நான் செய்யறேன். எனக்கு அதை மட்டும் தான் செய்ய முடியும். சுரேஷ், குழந்தை மாதிரி நடக்காத விஷயத்த பேசாது. என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போறதுக்கு உங்களால முடியாதா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. டோனி கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் சொல்லி உன்னை நடிக்க வைக்காம பண்றதுக்கு என்னால முடியும். அது போதுமா? போதாது. வேற என்ன செய்யணும்? உங்களால அவங்களை எதிர்க்க முடியாது. அவங்க ரொம்ப மோசமான பிடிவாதக்காரங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். அவங்கள அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. என்ன பயமுறுத்துறியா? அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சொல்றேன். இல்ல, உனக்கு நடிக்கணும், பெரிய நடிகை ஆகணும், பணம் சம்பாதிக்கணும் இல்லையா? வேண்டாம், எனக்கு நடிகையாக வேண்டாம், பணமும் வேண்டாம். உங்களோட மடியில விழுந்து செத்தா போதும். உண்மையில மரணம் சாதாரண விஷயம், ஆனா வாழ்க்கை தான் முக்கியம். எனக்கு அது தெரியாம இல்ல, ஆனா இந்த விஷயத்துல நான் ஒன்னதான் குறை சொல்லுவேன். உன்னால தைரியமா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. இதுல உனக்கு காதல் ஒரு கேடு.
ஊர்மிளாவை நான் விரும்புறேன், ஆனா அவ சினிமாவில் நடிக்கிறத நான் விரும்பல. அது சரி, விருப்பமும் இல்ல விடவும் மாட்டேன்ற. வெரி ஷேம்ஃபுல். உனக்கு ஏதோ மனவியாதி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ அந்த சுமித்ரா பின்னாடி சுத்துறதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? உனக்கு தெரியுமா, அது சும்மா விளையாட்ட ஆரம்பிச்சு காதல் ஆயிடுச்சு. அவளோட ஸ்மார்ட்னஸ் எனக்கு பிடிச்சு போச்சு. இப்பதான் தெரிஞ்சது சுமித்ரா ரொம்ப சீரியஸான பொண்ணுன்னு. அதனால நான் சுமித்ராவை கைவிட்ட முடியாது. ஐ நோ ஹவு டு ஹேண்டில் தி ப்ராப்ளம்ஸ். எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியாததுதான் என்னோட ப்ராப்ளம். ஊர்மிளா என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணுதான், ஆனா மத்தவங்க அவளை அவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம். உனக்கு அவங்க பிரச்சனைகளை பத்தி தெரியும்ல. நான் ஓ நிலைமையில இருந்தா ஊர்மிளாவை அவங்க நடிகையை செலக்ட் பண்ணதும் எனக்கு எந்த வேலையும் ஓடல. நான் பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா சைக்கியாட்ரிஸ்ட் இல்ல, டோனி ஜார்ஜ். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நடிக்க விட மாட்டேன்னு சொல்ல போறேன். நீ தகராறு எதுவும் பண்ணாத சுரேஷ். என்ன தகராறு? நடக்காத விஷயத்த நினைக்காத. எதுக்காக நீ இப்படி புரியாத பிடிக்கிற? அவளை கூட்டிட்டு வந்து உன்னால வச்சுக்க முடியாது. கொஞ்சம் நினைச்சு பாரு. நோ, டோனி ஜார்ஜ் நான் மீட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்றான்னு நான் பாத்துடுறேன். ஹலோ, ஐ எம் டோனி ஜார்ஜ் ஸ்பீக்கிங். நான் தான்ப்பா கிருஷ்ணசாமி. ஹலோ சார், எங்க இருந்து? மெட்ராஸ்ல இருந்தா பேசுறேன், கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன். மினிஸ்டர் சார், டெல்லியில இருந்து எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எங்க மெட்ராஸ்ல மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கு வந்தேன். கான்ஃபரன்ஸ் முடிஞ்சது வர்றேன். சரி. ஹலோ, யார்? வெங்கடாஜலமா? நான் டோனி ஜார்ஜ் பேசுறேன். மினிஸ்டர் சார் வந்திருக்கிறாரு. இப்பதான் நான் அவர்கிட்ட பேசினேன். அப்புறம் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இன்னைக்கு பார்ட்டி இருக்கு, நீங்களும் அவசியம் வந்துருங்க. முக்கியமா அந்த ஃபைனான்ஸ் விஷயத்தை மறந்துடாதீங்க. ஓகே? இல்லாம திடீர்னு வந்து அன்பு தொல்லை கொடுக்குறீங்களே. டோனி, டெல்லியில நான் ரொம்ப பிஸி. மினிஸ்ட்ரியில மீட்டிங் அது இதுன்னு சாப்பிட கூட டைம் இல்ல. இந்தியா பூரா சுத்திக்கிட்டு இருக்கேன். தினம் 1 மணி நேரம் தூக்கம், பொண்டாட்டி கூட பேசக்கூட நேரம் இல்ல. இங்க வர்றப்ப ரிலாக்ஸா ஜாலியா இருக்க முடியுது. அதான் நீ எனக்கு எல்லாம் சப்ளை பண்றிய. எனக்கு இங்க சுகம்தான். உங்க டென்ஷனை குறைக்கிறதாங்க சார் என் வேலை. இங்க நான் ஜாலியா இருந்துட்டு போறேன், ஆனா வீட்டுல பிரச்சனை. என் ஒய்ஃபு என் கூட வரணும்னு பிடிவாதம் பிடிக்கிறா. நாட்டுக்கு நான் மந்திரியா இருந்தாலும் வீட்டுக்கு அவ மந்திரியாச்சே. இந்த ஒய்ஃபுங்களோட தொல்லை என்னைக்குதான் தீருமோ கடவுளே. அடுத்த மாசம் அமெரிக்கா போறப்ப அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு வந்தேன். அது இருக்கட்டும் டோனி, உன்னோட ஃபைனான்ஸ் கம்பெனி எப்படி இருக்கு? புதுமுகங்கள்லாம் உண்டா? என் படத்துக்கு ஒரு நியூ ஃபேஸ செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வெரி சார்மிங் கேர்ள். அப்ப பார்க்கணுமே. போட்டோல பார்த்து என்ன பிரயோஜனம்? காட்டுறேன், நீங்க வந்தா காட்டலாம்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடிக்கடி ஒண்ணு கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டண்ட் மாஸ்டருடைய பொண்ணு, ரொம்ப அழகா இருப்பா. சாமி, டிரைவர் அனுப்பிச்சு ஊர்மிளா அவங்க கூட்டிட்டு வர சொல்லு. வீடியோ டெஸ்ட்னு சொன்னா போதும். சரி சார், ஏற்பாடு பண்றேன். இப்படி கோபமா மூஞ்சியா அவங்க கிட்ட காட்டக்கூடாது சொல்லிட்டேன். அவங்க உன்னை கதாநாயகி ஆக்க போறாங்க. ப்ரொடியூசர் கிட்ட ஏத்து பேசாத, புரியுதா? நீ அவங்க விருப்பப்படி நடந்துக்கிட்டா அவங்க படத்தை நீதான் கதாநாயகி. நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்லையே, எல்லா விஷயம் உனக்கு தெரியும்ல. நாம கார் வாங்கணும், பெரிய பங்களா வாங்கணும். நம்ம படத்தோட ஷூட்டிங் 25ஆம் தேதி ஆரம்பிக்கிறதா பிளான். அக்ரிமெண்ட் போடுறதுக்கும் ஊர்மிளாவுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கும் தான் கூப்பிட்டேன். இந்த செக் வாங்கிடி. இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடு. போடுறி. சார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினல்ல, ஆல்பத்துல ஊர்மிளா பார்த்ததுல இருந்து இவ்வளவுதான் கதாநாயகிய பொண்ணுன்னு சார் முடிவு பண்ணிட்டார். மினிஸ்டர் சார் சினிமாக்காரங்க மேல ரொம்ப அன்பும் ஆதரவும் காட்டுறவரு. அதோட என் டோனி பிக்சர்ஸோட ஜீவ நாடியும்
மினிஸ்டர் தான். மிஸ்டர் சங்கரன், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் என் கூட வாங்க. பணம் மட்டுமே சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோட வர பொண்ணுங்களால தான் இந்த சினிமா ஃபீல்டே கெட்டு போகுது. அது கரெக்ட் சார். நல்ல குடும்பத்து பொண்ணுங்க நடிக்க வர்றதுக்கு பயப்படுறதுக்கும் தயங்குறதுக்கும் அதான் காரணம். நாங்க கூட சினிமாக்கு வரதுக்கு முதல்ல பயந்தோம். ஊர்மிளா அப்படி ஒண்ணு கெட்டு போற பொண்ணு இல்லையே. உங்க பொண்ணை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். அதை நான் ஜாக்கிரதையா பாத்துக்குவேன். என் பொண்ணை ஒருத்தன் கூட தொட முடியாது. வெரி குட். அம்மாங்கன்னா இப்படிதான் இருக்கணும். சார், எங்களுக்கு ஒரு புது வீடு வேணும். ஊர்மிளாவுக்காக ஒரு புது பங்களாவை பார்க்க சொல்லி நான் என் மேனேஜர் கிட்ட சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த வாரமே நீங்க புது பங்களாவுக்கு குடி போயிடலாம். எல்லா தாய் மூகாம்பியோட கருணை தான். சார் செய்யற இந்த உதவிய நானும் என் பொண்ணுங்களை எப்போ மறக்கவே மாட்டோம். பணத்துக்காக குடும்பத்தை காப்பாற்ற கற்பிழந்த ஒரு பெண்ணின் போராட்டம். திரையுலகில் இதைப்போல் 1000 பேர் தினமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் என்று பிறக்கும். சார் எதுக்கு என்ன வர சொன்னீங்க? சும்மாதான், நான் பார்க்கணும்னு தோணுச்சு. காதலா இல்ல வேற ஏதாவது? நீ ரொம்ப மாறிட்ட. அப்படியா? நடிகை ஆனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப மாறணும்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. நான் உன்னை பெரிய நடிகையாக்கி காட்டுறேன். தேங்க்யூ. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். இந்த சினிமா ஃபீல்ட்ல நான் எவ்வளவு பெரிய போட்டோகிராஃபர்ஸையும் பார்த்திருக்கேன். எவனுக்கும் என்ன ஏத்து பேச தைரியம் கிடையாதுடா. Do you understand? ஆமா சார், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஊர்மிளாவை நடிக்க வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? அவருடைய லோக்கல் கார்டியனா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த டோனி ஜார்ஜ் கிட்ட மரியாதை பத்தி பேசுறதுக்கு இதுவரைக்கும் எவனும் பிறக்கலடா. ஊர்மிளாவோட விஷயத்துல ஒரு சுண்டு வரல கூட உன்னால அசைக்க முடியாது. நான் ப்ரொடியூஸ் பண்ண போற படத்துல ஊர்மிளா நடிச்சே தீருவா.
அட்வான்ஸும் கொடுத்தாச்சு, அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு. அது மட்டும் இல்ல, ஃபுல் ரேட்டும் வாங்கியாச்சு. அடடே, அதுக்கப்புறம் என்னையா பேச்சு? இந்த டோனி பிக்சர்ஸோட போட்டி போடுறதுக்கு மெட்ராஸ்ல ஏன் இந்தியாவிலே எந்த கம்பெனியும் இல்லடா. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி போடுங்க சார். ஊர்மிளா எங்களுக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. அவளை உங்க படத்துல நடிக்க வைக்கணுமா வேணாமான்னு தீர்மானிக்க வேண்டியது நாங்க. ஸ்டூபிட். என் ஆபீஸுக்கே வந்து என்கிட்ட நியாயம் பேசுறீங்க? இந்த முத்து இவங்களை வெளியே தள்ளு. கூப்பிடு வரட்டும். ஆனா ஒரு விஷயம், உங்களோட படத்துல ஊர்மிளா நடிக்க மாட்டா. சேலஞ்ச்? எஸ், சேலஞ்ச். அவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. நீ எல்லாம் எதுக்குடா உடம்பு இப்படி வளர்த்து வச்சிருக்க? சார், என்னால முடியாம போச்சு. பேசாத போடா. என்ன ஆனாலும் சரி, அந்த டோனி ஜார்ஜோட ஒரு ஓபன் ஃபைட் டிக்ளேர் பண்ண போறேன். டோனி பிக்சர்ஸோட மோதி பிரயோஜனம் இல்ல. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம ஊர்மிளா மறந்துட்டு போட்டோ எடுத்து பழக்கிற வழியை பாருடா. சரியான பயந்தாங்குழி பையன். சே, நாம 2 வாரத்துக்குள்ள ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணலாம். டோனி பிக்சர்ஸோட அந்தரங்க லீலைகளை பத்தி. உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? எஸ், ஐ ஹேட். என்கிட்ட போட்டோஸும் மேட்டர்ஸும் இருக்கு. டோனி ஜார்ஜோட ஃபைனான்ஸ், ரகசிய பிசினஸ், சாரா வியாபாரி வெங்கடாசலத்துக்கிட்ட மந்திரி கிருஷ்ணசாமி லஞ்சம் வாங்கினதும் எனக்கு தெரியும். சாட்சி இல்லாம நிரூபிக்க முடியாது. சாட்சி இருக்கு. டோனி ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு லட்சக்கணக்கான ரூபாய் டெபாசிட் கிடைச்சது எப்படின்னு எனக்கு தெரியும். எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. புதிய பாரதம் பத்திரிகை ஆசிரியர் ஜெயராம் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவரை நாளைக்கு நம்ம மீட் பண்ணி பேசுவோம். ஆனா நான் தான் இதுக்கு அரேஞ்ச் பண்ணேன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எனக்கு ஊர்மிளா மேல இப்ப காதல் இல்ல. அவளை பழி வாங்கணும். அவளுக்காகத்தான் நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன். ஆமா, நான் இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு கணக்கு தீர்க்க போறேன். சுரேஷ், நீ இப்ப ரொம்ப மனசுரைஞ்சு போயிருக்க. பிராக்டிகலா வாழறதுக்கு ட்ரை பண்ணு சுரேஷ். உன்னோட காதல் கனவுகள் எல்லாம் இனி நிறைவேற போறதே இல்ல. நீ என்ன இந்த வேஷத்துல வந்திருக்க? நான் ஷூட்டிங்ல இருந்து வரேன். சுரேஷ் எப்படி இருக்காரு? போய் பாரு. ஓஹோ, இப்பதான் இங்க வர வழி தெரிஞ்சதா? மறுபடியும் உங்களை பார்த்து பேசுவேன்னு நான் நினைக்கல. நானும் தான். சுரேஷ், எங்களை வாழ விட மாட்டீங்களா? நீயா? யார் அந்த நீங்க? நீ டோனி ஜார்ஜோ ஃபைனான்ஸ் வெங்கடாசலமுமா? இல்ல, நானும் எங்க அம்மாவும் தங்கச்சியும் தான். நான் உங்க குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே. பின்ன நானா சுரேஷ் உங்களை ஏமாத்தினேன்? அன்னைக்கு என்ன காப்பாத்த சொல்லி நான் உங்க காலை பிடிச்சு கெஞ்சினேன். நீங்க என்ன காதலிக்கிறீங்க, கைப்பிடிப்பீங்கன்ற நம்பிக்கையில. ஆனா எல்லா ஆம்பளைங்க மாதிரியும்
நீங்களும் என்ன கை கழுவிட்டு போயிட்டீங்க. ஆனா பாருங்க, இப்ப நீங்க என் காலை பிடிச்சாலும் நான் உங்க கூட வர தயாரா இல்ல. உண்மையில உன்னை நான் இப்பவும் காதலிக்கிறேன் விஷயத்த நீ ஏன் இன்னும் புரிஞ்சுக்கல? அதெல்லாம் பழைய கதையா போச்சு சுரேஷ். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்கேன். என்ன விஷயம்? சுரேஷ், நீங்க டோனி சார் பயமுறுத்தின விஷயம் எனக்கு தெரிஞ்சது. என்ன அவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கும் நான் நடிக்கிற பட ஷூட்டிங்க தடுக்கிறதுக்கும் உங்களால முடியாது. டோனி ஜார்ஜ் மாதிரி சவால் விட்டு பேசுறியா? இல்ல, நான் சுரேஷ் இந்த பிரச்சனையிலிருந்து பின்வாங்க சொல்றது என்னோட எதிர்காலத்துக்காக இல்ல. என்னோட எதிர்காலத்துக்காகவா? நிச்சயமா. எனக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டாம். சுரேஷ், உங்களுக்கு புத்தி சொல்ல நான் வரல, அந்த தகுதியே எனக்கு இல்ல. ஆனா நீங்க யாரோட மோதுறீங்கன்றது தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும் அந்த டோனி ஜார்ஜ் யாருன்னு. போலீஸும் மந்திரிகளும் பணக்காரங்களும் டோனி ஜார்ஜுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சுரேஷ், உங்களோட உயிருக்கு ஆபத்து. அது சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். எனக்கு அத பத்தி பயம் இல்லன்னு டோனி கிட்ட சொல்லிடு. இனி உங்களோட இஷ்டம். எப்படியோ எங்கேயாவது நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் சொன்னேன். இனி உங்களை பார்க்க வரமாட்டேன். குட் பை. என்னம்மா தூங்க விட மாட்டேங்கிற? இப்ப நீ என்ன தேடிட்டு இருக்க? பத்திரிகையில இருந்து போன் பண்ணி கேக்குறாங்க, உன்னோட போட்டோ வேணுமா? ஒண்ணு கூட இல்லையே. பத்திரிகைக்காரங்களுக்கு போட்டோ வேணும்னா அவங்களே வந்து எடுத்துக்கிட்டுமே. அக்காதுன்னு சொல்லி என்னோட போட்டோ கொடுத்துடலாம் மாமி. சி போடி, பெரிய அழகிவா. காலேஜ்ல எல்லாரும் நான் அழகின்னு தான் சொல்றாங்க. ஊர்மிளா, நீ ஒரு வேலை செய். அந்த டோனி சார் கிட்ட சொல்லி இவளே சினிமால நடிக்க வச்சுடு. வேண்டாம் வேண்டாம், டோனி சாரோட ரெக்கமெண்டேஷன்ல நான் நடிக்கவே வேண்டாம். என்னோட அழகை பார்த்து நடிக்க சொல்றவங்க படத்துல தான் நான் நடிப்பேன். அப்படி எல்லாம் சொல்லாத சுமித்ரா. பட்னி கடந்த நமக்கு பணம் கொடுத்து கொசுக்கடி வீட்டுல இருந்த நம்மள இந்த பங்களாவுக்கு மாத்தினது அந்த டோனி சார் தான். நமக்கு ஒரு மேனேஜர் வச்சிருக்காருல அவரு. புது மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா கூட நீங்க எப்பவும் சண்டை போடுங்க மம்மி. அம்மா அப்பா கூட சண்டை போடுறதுதான் நீ எப்பவும் பாக்குற. ஆனா ராத்திரி பகலும் குடிச்சிட்டு வந்து கத்துனா யாருக்கு கெட்ட பேரு சொல்லு? நீயாடா புது மேனேஜர்? தலை நில்றா, என் வீட்டுக்குள்ள நான் வருவேன். அக்கா, அப்பா வந்துட்டாரு. கிருஷ்ணவேணி வாடி, ஊர்மிளா, சுமித்ரா. Could I speak to Urmila, please? என்ன நீ மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஊர்மிளா, எனக்கு நிம்மதியே இல்லை. ஏதாவது ஒரு நாள் கொஞ்ச நேரம் எனக்காக ஒதுக்க கூடாதா? ப்ளீஸ், இட்ஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட். என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இனி என்ன கூப்பிடாதீங்க. I say you don't disturb me. ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கே இப்படி தயங்குறீங்க மோகன்? எந்த விஷயமா இருந்தாலும் எப்ப வேணும்னாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாமே. நீங்க எங்க மேனேஜரை இங்க வேலை செஞ்சாலும் எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைக்கிறோம். தெரியும், இருந்தாலும் உட்காருங்க. அது உட்காருங்க. இப்ப சொல்லுங்க மோகன், என்ன விஷயமா பேச வந்தீங்க? நான் மேனேஜரா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. உங்களோட பழைய புருஷன் இருக்கார்ல, அவர் என்ன பத்தி பல விதமா தப்பா பேசுறாரு. இதான விஷயம். எந்த மேனேஜரை வேலையில வைக்கிறதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். அதான் உங்க டேலண்ட். முன்னாடி அந்த ஆளு எங்க வீட்டுல தங்கி இருந்தாங்கிறது என்னவோ உண்மைதான். காய்கறி வாங்கிட்டு வரதுக்கும் எங்க பாதுகாப்புக்கு தான், வேற எதுக்கும் லாய்க்கு இல்ல. இப்பதான் ஊர்மிளாவுக்கு நிறைய படம் புக் ஆகுதே, இதெல்லாம் கவனிச்சுக்க அந்த கிழவனால முடியுமா? அது எப்படி முடியும்? காரு பங்களான்னு வாழ்ற நம்மளை பார்த்து சிலருக்கு பொறாமன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த சரசு மாஸ்டரோட பொண்ணுங்க நம்ம பத்தி என்னென்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அவ பொண்ணுங்க ஆந்திராவில போய் செக்ஸ் படத்துல நடிச்ச விஷயம் இங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறா. நீங்க எந்த விஷயத்துக்கும் போகாதீங்க. ஊர்மிளாவை பெரிய ஸ்டாராக நம்ம பாடுபடணும். அதுக்குதான் மோகன் கெட்டிக்காரன உன்னை எனக்கு மேனேஜர் டோனி சார் அனுப்பினப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாடுங்க ஆட்டம் ஆடுங்க தாமரை பூக்களே, பாட்டு பாடுங்க ஆட்டம் ஆடுங்க தாமரை பூக்களே.
பூவிழி மங்கை ஆசை ஆசை பூவிழி மங்கைய தாமரை கண்ணே ஆசை 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 காமம் தீர்க்கும் இரவு மயங்கி நிற்கும் இரவு கண்ணத்தை நெஞ்சத்தை எங்கும் முத்தம் தா காட்டு பெண்களின் ஆட்டம் கூடி பாடிடும் கூட்டம் இன்பம் பொங்கும் எங்கள் நெஞ்சில் கிங்கிணி தாளம் பொங்கி வழிகின்ற ஆசையின் மோகம் தாகம் 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 பொங்கி வழிகின்ற ஆசையின் மோகம் ஆணும் பெண்ணும் வா ஒன்றாய் சேரவே வா உடலிலே உயிரிலே கலந்திடுவோம் வா காட்டு பெண்களின் ஆட்டம் கூடி பாடிடும் கூட்டம் இன்பம் பொங்கும் எங்கள் நெஞ்சில் கிங்கிணி தாளம் காட்டு பெண்களின் ஆட்டம் கூடி பாடிடும் கூட்டம் இன்பம் பொங்கும் எங்கள் நெஞ்சில் கிங்கிணி தாளம் கிங்கிணி தாளம். Well done, Masudi. Thank you, sir. Congratulations, Umla. Thank you, sir. Done fantastic, you know, acting. Yeah. Thank you. Come on, keep it up. Let's go. Let's go. எமோஷனல் ஆயிடுறேன். மனசுல தைரியம் இல்லாம பயமா இருக்கு. என்னன்னே தெரியல. டோட்டலி ஐ எம் கன்ஃபியூஸ்டு. டென்ஷன் ஆகிற எல்லாருக்கும் இருக்கிறதா இது. ஆனா மனசுல தைரியம் வந்துட்டா நீங்க அமைதியா எல்லா வேலையும் செய்யலாம். என்ன செய்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே டாக்டர், நான் வரேன். சரி. ராஸ்கல், பத்திரிக்கையில என்ன பத்தி தப்பா நியூஸ் போட்டா என்ன அழிச்சிடலான்னு அவனுங்க நினைக்கிறானுங்க. டோனி பிக்சர்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனியோட பேரை கெடுக்கலான்னு எவன் நினைச்சாலும் அது நடக்காது. நடக்க விட மாட்டேன். ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க சார். தமிழ்நாட்டிலையும் டெல்லியிலையும் எனக்கு இருக்கிற ரெப்புடேஷனை பத்தி உங்களுக்கு தெரியாது. நம்ம கம்பெனிகளுக்கும் மினிஸ்டர் கிருஷ்ணசாமிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு இந்த நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அம்மா, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. நம்ம மினிஸ்டருக்கு கெட்ட பேர் வர மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா ஃபைனான்ஸ் கம்பெனியோட டெபாசிட்ட நாம திருப்பி தரணும். அது கரெக்ட். ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து டெபாசிட்டை திருப்பி கொடுத்துட்டோம்னா நம்ம கம்பெனி திவால் ஆயிடும். கேஸ் போடுவாங்க. நாம அவ்வளவுதான். அதுவும் கரெக்ட் தான் சார். நாம ஏதாவது பண்ணலாம் சார். இதெல்லாம் சின்ன விஷயம் தானே. ஒரு தடவை அந்த ராபர்ட்டும் சுரேஷும் தப்பிச்சுட்டானுங்க. எப்பவுமே தப்ப முடியுமா? இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் நம்ம கம்பெனி வளர்ந்துட்டு வருது. அது உங்களுக்கே தெரியும். ஆமா சார், எனக்கு தெரியாதா? அதனால இந்த மாதிரி பேப்பர்ல வர ஸ்டூபிட் நியூஸ்னால நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. விடுங்க சார், நான் இருக்கேன்ல. இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு சின்ன மேட்டர் தானே. நம்ம டிரைவர் முத்து இருக்கானே, ஒரு வார்த்தை சொன்னா போதும், பினிஷ் பண்ணிடுவான். ஆமா, யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு பூனைக்குட்டி கூட தெரியாது சார். முத்து இந்த விஷயத்துல ரொம்ப கெட்டிக்காரன். சோ காரியத்தை கச்சிதமா முடிச்சிருங்க. ஓகே சார். அக்ரீட். அக்ரீட். குட் பை மேடம். பாய். உர்மிளா, உர்மிளா நில்லு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு இப்ப கேக்குறதுக்கு நேரம் இல்ல. வழியில இப்படி தொந்தரவு பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உர்மிளா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லல. ஏன் இப்படி கோவப்படுற? நீ நம்ம காதல மறந்துட்ட போல இருக்கு. மறக்காம இருக்கிறதுக்கு நீ ஒன்னும் உண்மையான காதலன் இல்ல. உர்மிளா, ஒரு அரை மணி நேரம் கூட என் கூட இருக்கிறதுக்கு உன்னால முடியாதா? என்னோட அரை மணி நேர வேலையை இப்ப உன்னால கொடுக்க முடியாது. உர்மிளா, உர்மிளா.
BBC World. Whatever the currency. ஹாய் சுரேஷ், என்ன இந்த ராத்திரியில? ஷீலா இல்ல? Whatever the forecast. இல்லையே சுரேஷ், உன்னை பார்த்தா ரொம்ப அதிகமா குடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, நான் குடிச்சிருக்கேன். கொஞ்சம் இல்ல, நிறைய. மனசு சரியில்லை, அதான் குடிச்சேன். குடிச்சிட்டு கும்மால் அடிக்க வர்ற இடம் இதுன்னு உன்கிட்ட யார் சொன்னாங்க? எனக்கு எனக்கு மனசு சரியில்லை, அதான் குடிச்சேன். காதல் பைத்தியம் பிடிச்சிருக்கு போல் இருக்கு. உனக்கு எதுக்கு இந்த காதல் கீதல் எல்லாம்? பழைக்கிற வழிய பாக்குறத விட்டுட்டு இந்த காதல் விளையாட்டு தேவைதானா? இப்போ தோல்வி அடைஞ்சி பொம்பளை மாதிரி அழறியே. ஆமா, நான் இன்னைக்கு ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ண போறேன். எஸ், ஐ நீட் யூ பேபி. சுரேஷ், நீ இப்படி எல்லாம் பேசுறத நான் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையே. இன்னைக்கு என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. என் மனசு ரொம்ப கெட்டு போச்சு. எனக்கு நீ வேணும். ஐயோ, நானா? வேண்டாம் சுரேஷ். ஆமா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். விமலா, வேண்டாம் சுரேஷ், என்னை விட்டுடு. வேண்டாம் சுரேஷ், உனக்கு பொண்ணு வேணும்னா இங்கேயே நீ படுத்துக்க. உனக்கு நல்ல கம்பெனி நான் ஏற்பாடு பண்ணி தரேன். வா வா வா, இங்க படுத்துக்க. வா, போய் படுத்துக்க. வேண்டாம், எனக்கு வேண்டாம். குடிமா, எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல. குடின்னு சொல்றேன்ல. நான் கடைசி தடவையா சுரேஷ பார்த்தே ஆகணும். நான் வரேன். அக்கா அக்கா, இப்ப நீ சுரேஷ பார்க்காம இருக்கிறது நல்லது. இப்ப பத்திரிக்காரங்க உன்னை பத்தி நியூஸ் பட காத்துட்டு இருக்காங்க. என்ன வேணும்னாலும் எழுதிட்டோம். நான் சுரேஷ பார்த்தே ஆகணும். ஐயோ, என்ன விட, நான் போறேன். இங்கிருந்து யாரும் வெளில போக முடியாது. பாக்குற ஒரு ஆளு அந்த நேரத்துல வாட்ச பாக்குறதுக்கு சான்ஸே இல்லையே. வாட்ச பாக்கல சார். மேட்னி முடிஞ்சு ஒரு ஹோட்டல்ல டீ குடிச்சிட்டு ஸ்டுடியோக்கு போனேன். சரியான நேரத்தை என்னால சொல்ல முடியாது. இந்த சிகரெட் லைட்டர், சிகரெட் சாதாரணமா எப்பவும் பிடிக்காத சுரேஷ் யூஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்லையே. அது அது என்னோட தான் சார். செத்து கிடந்த சுரேஷ் பக்கத்துல எப்படி வந்துச்சு? அதான் நான் சொன்னேன்ல சார். நான் அந்த இடத்துக்கு போனப்ப ரூம்ல லைட் போட்டிருக்கல. சுவிட்ச் போர்டு தேடுறதுக்காக நான் தான் லைட்டை பத்த வச்சேன். சிகரெட் லைட்டரோட வெளிச்சத்துல நீங்க செத்து கிடந்த சுரேஷ பாத்தீங்கிறத நாங்க நம்பணும். உண்மைதான் சார். செவுத்துல சாஞ்சிக்கிட்டு தான் நான் லைட்டர் கொளுத்தினேன். கொளுத்திட்டு பார்த்தப்ப சுரேஷ் செத்து கிடந்ததை நான் பார்த்தேன். அந்த நேரத்துல திடுக்கிட்டு திரும்பினதுல எனக்கு லேசா மயக்கம் வந்துருச்சு. அப்போ லைட்டர் கீழே விழுந்துருச்சு. ஓகே, செத்து போன சுரேஷ பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை என்கிட்ட சொல்லுங்க. கடந்த ரொம்ப வருஷங்களா சுரேஷோட ஃப்ரெண்டுங்கிற நிலையில எங்களுக்கு நீங்க உதவுறதுக்கு முடியுமா? சினிமா பைத்தியம் பிடிச்சு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு போன 5 வருஷமா சுரேஷ் இங்க தனியா இருந்துட்டு இருந்தான். இங்க செத்து போன சுரேஷுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க, குடும்பங்க, பொம்பளைங்களோட வேற எந்த விதத்திலையும் தொடர்பு சுரேஷ்க்கு இருந்ததா எனக்கு தெரியல சார். எதிரிங்க டோனி பிக்சர்ஸ் ஓனரோட சுரேஷுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஆனா ஊர்மிளாவோட சுரேஷுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபரான சுரேஷுக்கு இந்த 2 பேர் மட்டும்தான் எதிரிங்கன்னு சொல்றது எங்களை முட்டாளாக்குற மாதிரி இல்ல. சுரேஷ் உங்களோட ஆத்ம நண்பன்கிறதுக்காக நீங்க எல்லாத்தையும் மறைக்கிறீங்க. நோ சார், எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி, நீங்க இப்ப போலாம். நீங்க தங்கி இருக்கிற இடத்தை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது. நாங்க சொல்ற வரைக்கும் தேவைப்படுறப்ப நீங்க இங்க வரணும். ஓகே சார், யூ கேன் கோ.
போட்டோல இருக்கிற பொண்ணு உங்க கூட தங்கி இருந்தவ தானே? ஆமா சார், 2 வருஷம் என் கூட தான் இருந்தா. இப்ப துபாயில இருக்கா. உங்களுக்கு போட்டோகிராஃபர் சுரேஷோட நல்ல பழக்கம் இருக்கா? ஆமா, பத்திரிகைக்காரங்களுக்காக போட்டோ எடுக்கிறதுக்கு பல தடவை வந்திருக்காரு. நியூடு போட்டோஸ் இல்ல, இப்படி நிர்வாணமா போஸ்ட் கொடுக்கிறது தப்புன்னு தெரியாது? தெரியும் சார், ஆனா நான் அதுக்கு பொறுப்பு இல்ல. ஏன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதா வெளிநாடு போயிட்டாலே. நீங்க அவளோட கார்டியனா? இல்ல, அவ என்னோட பேயிங் கெஸ்ட் மட்டும்தான். இந்த பொண்ணு துபாயில எங்க இருக்கா? எனக்கு தெரியாது சார். லெட்டர் வரது இல்லையா? இல்ல, இந்த காலத்து மனுஷங்களுக்கு நன்றியே இல்ல சார். பாஸ்போர்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் தான் அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் அவ என்ன மறந்துட்டா. இவ்வளவு செஞ்சிருந்தும் அவ துபாயில எங்க இருக்கான்னு எழுதல இல்ல? நன்றி இல்லாதவ சார். காசு இல்லாதப்ப நம்ம கூட ஒட்டிட்டு இருப்பாங்க, பணம் வந்ததும் மறந்து போயிடுவாங்க. பணம் தான் சார் பெருசு. ஏராளமான பணம், போலீஸ் சப்போர்ட், கவர்மெண்ட்ல அதிகாரம் இருக்கிறதுனால மந்திரியை அரெஸ்ட் பண்ணல. டோனி பிக்சர்ஸ் ஓனர் தான் சுரேஷ கொண்டு இருக்கணும். அவர்தான் கொலை செஞ்சாருன்னு என்ன நிச்சயம்? நிச்சயமா அவர்தான். நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா டோனி தான் கொண்டு இருக்கணும். சுரேஷ் கிட்ட போய் தகராறு பண்ணி இருக்கான். ஊர்மிளாவோட மேனேஜர் கூட சுரேஷ கொண்டு இருக்கலாம். அவர்கிட்டயும் சுரேஷ் தகராறு பண்ணான்னு கேள்விப்பட்டனே. இல்லன்னா சுரேஷோட ஸ்டுடியோவை சொந்தமாக்கிறதுக்காக ராபர்ட் கூட கொண்டு இருக்கலாமே. அவன் தான் வேலை இல்லாம, கை செலவு கூட பணம் இல்லாம பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்தானே சரசு. யாருன்னு போய் பாரு. வணக்கம் சார். ரொம்ப ஓல்டு மாடல் சார். ஸ்டண்ட் மாஸ்டர் சங்கரனங்க. மாஸ்டர் எங்க? அவர் வெளியில போயிருக்காரு. வெளியே போயிருக்காரு. அவர் வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. வந்தா வர சொல்லு. சரிங்க சார். பாக்குறப்ப இதை எப்படி கொஞ்சம் சிரிப்பேன், மத்தபடி எந்த பிரச்சனையும் இந்த சுரேஷ் கூட இல்ல சார். உண்மையை மட்டும் தான் பேசணும், இல்லனா நான் உண்மையை தான் பேசுவேன் சார். அதனாலதான் அந்த டான்ஸ் மாஸ்டர் வீட்டுல அனாதையா இருக்கேன். எனக்கு யாருமே இல்ல சார். சரி, கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சுரேஷுக்கு யாரோட எல்லாம் தொடர்பு இருந்துச்சு? யாரெல்லாம் அவனுக்கு எதிரிங்க? நான் கிருஷ்ணவேணி வீட்டுல இருந்த காலத்துல சுரேஷ் அடிக்கடி அங்க வந்து போவார் சார். யார் அந்த கிருஷ்ணவேணி? சினிமா ஸ்டார் ஊர்மிளாவோட அம்மா. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது அது பழைய உறவு சார். பழைய உறவுன்னு சொன்னா அந்த உறவு அது இப்ப இல்ல சார். புதுசா ஒருத்தனை வச்சுக்கிட்டா. பணமும் பேரும் புகழும் கிடைச்சதும் கஷ்டப்பட்டு பட்னி இல்லாம பல வருஷம் அவங்களை காப்பாத்தின என்ன பட்னி போட்டு வெளியே வரட்டிட்டா. விவரமா சொல்லியா? ஊர்மிளாவோட அப்பா ஒரு காஸ்டியூமரா இருந்தாரு, ராதாகிருஷ்ணன். அவர் செத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு அப்பாவா நான் போயிட்டேன் சார். ஸ்டென்ட் மாஸ்டரா இருந்த நான் நல்லா சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்தினேன். ஒரு ஸ்டென்ட் சீன் எடுக்கிறப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காலு முறிஞ்சு நொண்டி ஆயிட்டேன் சார். ஊர்மிளாவும் சுரேஷும் நெருங்கி பழகினாங்கல்ல, அந்த நெருக்கம் நாளடைவுல காதல் ஆயிடுச்சு. ஆமா, ஆழமான காதல். ஊர்மிளா மேல அவனுக்கு ஆசை சார். நீங்க ஒண்ணும் அவங்க காதலை எதிர்க்கலையா? ஆரம்பத்துல எதிர்த்தேன், ஆனா அவங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. சரி, கல்யாணம் பண்ணி அனுப்பிடலான்னு நினைச்சேன் சார். அது என்ன அப்படி நினைச்சீங்க? சுரேஷ் ஒரு பெரிய குடும்பத்து பையன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அப்பா அவங்க மாதிரி போலீஸ் ஆபீசர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பேருன்னு தெரியுமா? பேரெல்லாம் நான் கேட்கல சார். ஆனா ஊர்மிளா பெரிய நடிகானதும் பணம் வந்ததும் சுரேஷ மறந்துட்டான். ஆனா சுரேஷ் ஊர்மிளாவை மறக்க முடியாம தவிச்சான். ஊர்மிளா ஷூட்டிங் போற இடத்துக்கெல்லாம் சுரேஷ் கூட வருவேன்னு சொன்னான். அவ ஒத்துக்கல. சண்டை வந்துச்சு. மேனேஜருக்கும் சுரேஷுக்கும் பல தடவை கைகலப்பு கூட உண்டாயிடுச்சு சார். மிஸ்டர் சங்கரன், எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது? சினிமா இல்ல, சினிமா ஃபீல்டுல எது நடந்தாலும் சினிமாக்காரங்களுக்கு அந்த நிமிஷம் தெரிஞ்சிடும் சார். சொல்லி கேட்கறதுலாம் உண்மையா இருக்கணும் இருக்கா? அப்படி இல்ல, இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்றேன் சார். அந்த ஊர்மிளாவோட மேனேஜர் மோகன் தான் சுரேஷ கொலை பண்ணி இருக்கணும் சார். படு மோசமானவன் சார், கொலைகார பாவி சார். ஓஹோ, சுரேஷ் செத்துட்டான். அது ஒரு திட்டமிட்ட கொலை. யாரு கொலை செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிறதா எங்களோட வேலை. அப்படின்னா கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா சார்? இல்ல, ஆனா அதுக்கு எங்களுக்கு சில சாட்சியங்கள் கிடைச்சிருக்கு. சில பேரை கூட விசாரணை செய்யணும். சுரேஷ் செத்துட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சப்போ எனக்கு ஏற்பட்ட ஷாக் இன்னும் போகல. அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள உறவு இருந்துச்சா? சுரேஷ் எங்க சொந்தக்காரர், அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு. அப்புறம் அந்த சொந்தக்கார உறவு திடீர்னு நின்னுடுச்சு இல்ல? மிஸ் ஊர்மிளா நடிகையானப்போ? இல்ல, நாங்க சொந்தக்காரங்களா தான் இருந்தோம்.
ஆனா நான் பிஸியானப்போ நாங்க சந்திக்கிறது குறைஞ்சு போச்சு. மறுபடியும் போய் சொல்றீங்க? நோ, ஸ்டுடியோக்கு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு சுரேஷோட ஸ்டுடியோக்கு போகலன்னு போய் சொல்றீங்க? இல்ல, போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சார். இது மிஸ்டர் சுரேஷோட டைரி. மிஸ் ஊர்மிளா ஸ்டுடியோவுக்கு போயிருந்தீங்கன்னு இந்த டைரியில எழுதியிருக்கு. Shall I read it? Yes sir. நீண்ட நாட்களுக்கு பிறகு என் காதல் தேவதை ஊர்மிளா என் ஸ்டுடியோவிற்கு வந்து தரிசனம் தந்தாள். டோனி பிக்சர்ஸ் படத்தில் நடிக்க வேண்டாம் என்று நான் சொன்னதை ஊர்மிளா மறுத்துவிட்டு தான் ஒரு பெரிய சினிமா நடிகையாக வேண்டும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். என் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. அன்றிரவு ராபர்ட்டோடு சேர்ந்து நான் குடித்தேன். இது உண்மைதானா? நாங்க சந்திச்சது உண்மைதா, ஆனா ஸ்டுடியோல இல்ல சார், பார்க் அவென்யூல தான். நீங்க போய் சொல்லி சட்டத்தை ஏமாத்த பாக்குறீங்க இல்ல? நான் ஒரு நடிகை சார், நான் யாரையும் ஏமாத்த வேண்டியதில்லை. மிஸ் ஊர்மிளா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, டோனி பிக்சர்ஸ் மேலயும் எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இந்த டைரி அதுக்கு முக்கியமான சாட்சி. ஆனா இந்த கொலைக்கு பின்னாடி வேற சிலரும் இருந்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதை எப்படி கண்டுபிடிச்சிருவோம்? சுரேஷ கொன்னவனை நீங்க கண்டுபிடிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, மிஸ் ஊர்மிளா இந்த சிட்டியை விட்டு வெளியே போனா எங்களுக்கு தெரியப்படுத்தணும். சரி சார். கொல்லப்பட்டவனோட வீட்டுக்காரங்களை விட போலீஸ்காரங்களுக்கு தான் பிரச்சனை அதிகம். குற்றவாளிகளை உடனே பிடிக்கலன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, போலீஸ் மந்திரிக்கே தலைவலி தான். அது உங்களுக்கு புரியும்ல? டோனி சாருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸோட ப்ராப்ளம் நல்லாவே தெரியும். He has got a lot of connection in the ministry. Do you know? நீங்க யாரு? I am the director of the film. இந்த கேஸ் விசாரணையில உங்களோட டைரக்ஷன் எனக்கு தேவையில்லை. டோன்ட் இன்டர்ஃபியர். போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல? இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலன்னா இந்த காலத்துல வாழவே முடியாது சார். அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், கொல்லப்பட்ட சுரேஷுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்து எதிரியா ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்களே. எனக்கும் சுரேஷுக்கும் இடையில எந்த விதமான சண்டையோ சச்சரவோ இல்ல. அப்புறம் எப்படி சார் நாங்க எதிரிகளாகும்? அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல, தீ இல்லாம புகை உண்டாகாது. டோனி பிக்சர்ஸோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க உண்டு. அவங்க தான் இப்படி ஒரு பொய்யான செய்திகளை பரப்புறாங்க. சுரேஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை பத்தி நல்லவங்கன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். டோனி, சுரேஷ் உங்க கம்பெனிக்கு பெரிய களங்கம் உண்டாக்குற ரைட் அப் தமிழ் பத்திரிகைகள் வெளியிட்டு இருந்தாரு இல்ல? அந்த நிகழ்ச்சி உங்களை ரொம்ப பாதிச்சிடுச்சு இல்ல? அந்த ரைட்டப்ப நானும் கூட தான் பார்த்தேன். அப்புறம் விசாரிச்சப்பதான் எனக்கு தெரிஞ்சது சுரேஷ் அந்த விஷயத்துல நிரபராதின்னு. அவனோட ஃப்ரெண்டு ராபர்ட் தான் அந்த வேலையை செஞ்சிருக்கான். அப்புறம் நாங்க எப்படி சுரேஷ் மேல கோவப்பட முடியும்? உங்க ஆளுங்க ஒரு தடவை சுரேஷை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்கல்ல? What do you mean? என்னோட ஆளுங்களா? இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொறாமக்காரங்க இல்லாததும் பொல்லாததும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறாமக்காரங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்களா? இருக்காங்க. என்ன மாதிரியே ஃபீல்டுல உள்ள ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்கிற இவங்கள பழைய ப்ரொடியூசர்ஸ் எதிர்க்கிறாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, சுரேஷ கொலை செஞ்சாங்க வேற யாரா இருக்கும்? ஒரு போட்டோகிராஃபருடைய சாவை பத்தி விசாரிக்கிறது ஏன் வேலை இல்ல. லட்சங்களை முதலீடு பண்ணி லட்சமா பணம் சம்பாதிக்கிற பைனான்சியர். ஒரு போட்டோகிராஃபர் எங்கெங்க போறான் என்னென்ன செய்யறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. வரேன். நீ வா, நான் உன்னை டிரைவிங் ரெஸ்டாரண்ட்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல ராபர்ட், நான் வரல. அக்கா இந்த வாரம் அவுட்டோர் போறாங்க, அப்ப வரேன். என்ன நீ ஆளே மாறிட்டியே? பழைய சுமித்ராவே இல்ல. உன் பேச்சு கூட மாறி போச்சு சுமித்ரா. நான் ஒண்ணும் மாறல ராபர்ட். சுரேஷ் செத்ததுக்கு அப்புறம் நீதான் எனக்கு ஒரே சொந்தம். ஆனா உன்னை போன்ல கான்டாக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு சுமித்ரா. என்னோட குடும்ப நிலைமை ராபர்ட்டுக்கு தெரியாதா? உங்க அக்காவுக்கு நிறைய படங்க, ராத்திரி பகலா ஷூட்டிங், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இதான உன் குடும்ப நிலைமை? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார பத்தி நான் கவலைப்படல. அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் மேரேஜ், அதுவும் இப்பவே பண்ணிக்கலாம். ஐயோ, அது இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். அது மட்டும் இல்ல, நாம இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது எங்க அக்காவுக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். டோனி ஜார்ஜ் நினைச்சா அது இப்ப நடக்காது. அப்படின்னா நான் உனக்கு கேட்கட்டுமா? சுரேஷோட சாவுக்கு காரணம் அந்த டோனி ஜார்ஜ் தானே? எனக்கு தெரியாது, நான் வரேன் ராபர்ட். Could I speak to Mr. Murali Kumar? Yes, speaking. Good morning, sir. காலையில உங்ககிட்ட தமாஷ் பண்றதுக்காக தான் கூப்பிட்டேன். ஓ, சொல்லுங்க. எனக்கு தமாஷ்னா பிடிக்கும், அதை கேட்கறதுக்கு அங்கேயே வரேன். மிஸ்டர் முரளிகுமார்,
எனக்கு உங்களை நினைச்சா பாவமா இருக்கு. தைரிய விட முக்கியமான சாட்சி கிடைச்சா கூட அனுப்புறதுக்காக தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். எஸ், ஐ அப்ரிஷியேட் யுவர் சின்சியரிட்டி. என்ன மட்டும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டே எதுக்குறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட்ல உங்களை மாதிரி விசுவாசமா வேலை செஞ்ச ஆபீசர்ஸ் எல்லாம் தோல்வி அடைஞ்சு அடங்கி போயிட்டாங்க. அது ஞாபகம் இருக்கட்டும். இது மாதிரி எத்தனையோ சவாலா என் சர்வீஸ்ல சந்திச்சவனா யாருக்கும் பயப்படவும் மாட்டேன். தோல்வி அடைறத பத்தி நான் ஒரு காலம் கவலைப்பட போறதில்ல மிஸ்டர் டோனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன மாதிரி நேர்மையான போலீஸ் ஆபீசர் யாரையும் சந்திச்சிருக்க மாட்டீங்க. நீங்க சந்திக்காத சில பிரச்சனைகளை இனிமே சந்திக்க போறீங்க. ஜாக்கிரதை. கார் அனுப்பி வெங்கடாஜலத்தை கூட்டிட்டு வாங்க. சரி சார். அரெஸ்ட் பண்ணுங்க. டோனி ஜார்ஜ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட். சம்பந்தப்பட்ட மினிஸ்டரை கூப்பிட்டு டோனி ஜார்ஜ் ரிலீஸ் பண்ண சொல்றேன். ஆமா, அக்கா டப்பிங் போயிருக்காங்க. வந்தா சொல்றேன். சுரேஷ் கொலை சம்பந்தமா சந்தேகப்பட்டு போலீஸ் ராபர்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நேத்து தான். ப்ளீஸ் கன்வே திஸ் மெசேஜ் டு ஊர்மிளா. டோனி பிக்சர்ஸின் இந்த படம் 100வது நாள் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் இந்த படத்தின் வெற்றிக்காக
பாடுபட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் வெற்றிக்காக பாடுபட்ட பத்திரிகை நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக ஊர்மிளாவுக்கு மெமெண்டோ கொடுப்பதற்காக மத்திய மந்திரி மாண்புமிகு கிருஷ்ணசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு நான் அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். இந்த சுப வேளையில நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். நான் நடிக்கிறத நிறுத்த போறேன். நான் மேரேஜ் பண்ணிக்கிறதா தீர்மானிச்சிருக்கேன். சார், நான் சொன்னேன்ல நான் எந்த ஒரு தப்பும் செய்யலன்னு. அப்புறம் எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க? அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. Come on. இனிமே உண்மையை மறைச்சு பிரயோஜனம் இல்ல மிஸ் ஊர்மிளா. எப்படி சுரேஷ கொலை பண்ணன்னு சொல்லு. இல்ல சார், நான் சொல்றேன்ல நான் கொலை பண்ணல. சுரேஷ் செத்த அன்னைக்கு நீ சுரேஷோட ஸ்டுடியோவுக்கு போயிருந்த இல்ல? இல்ல. சத்தியமா? சத்தியமா. நீ போயிருந்தீங்கிறதுக்கு சாட்சியங்கள் இருக்கு. ஒரு சாட்சியம் ஆஜராக்க முடியாது. நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. பெரிய நடிகையான ஊர்மிளாவுக்கு நல்லா நடிக்க தெரியும்னு எனக்கு தெரியும். நீ நடிச்ச படங்கள் நான் பார்த்திருக்கேன் ஊர்மிளா. சரி பிரபாகர், அவங்களை கூப்பிடு. எல்லா உண்மையும் சுமித்ரா சொல்லிட்டா. நோனோ, நீங்க அவளை பயமுறுத்தி சொல்ல வச்சிருப்பீங்க. நாங்க உன்னை பயமுறுத்தணுமா? இல்ல. அப்படின்னா நடந்ததெல்லாம் சொல்லு. ஹலோ சுரேஷ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பிஸியா இருந்தேன். ஆனா இப்போ சுமித்ராவை பார்க்க வந்தேன். என்னையா? ஆமா, உன்னை பார்க்கத்தான். எனக்காக இல்ல, ராபர்ட்டுக்காக. ராபர்ட்டா? எங்க? பொய் சொல்லாத சுரேஷ். பொய் இல்ல, ராபர்ட் உனக்காக ஸ்டுடியோல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னா. அப்போ ராபர்ட்டால இங்க வர முடியலையா? என்ன ஏமாத்தது சுரேஷ்? ராபர்ட்டுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸ்கூட்டர்ல விழுந்து. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனாலதான் உன்னை கூட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சா. மை காட், சீக்கிரம் போங்க போங்க. நான் ராபர்ட் வர சொல்றேன். ராபர்ட், ராபர்ட். நான் கொஞ்சம் குடிக்கிறதுல உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே. ராபர்ட் எங்க? ஆமா, நீ என்ன ராபர்ட்ட கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்க போறோம். ராபர்ட் எங்க? நீ எப்படி ராபர்ட்ட கல்யாணம் பண்ற நான் பாக்குறேன். சுரேஷ், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எஸ், ஐ அம் மேட்.
சுரேஷ், சுமித்ரா எங்க? சுமித்ராவா? அவ எதுக்கு இங்க வர்ற? இங்க வரலையா? இல்ல. சுமித்ரா பாக்கல? இதுதான் சார் நடந்தது. சுமித்ராவோட ஸ்டேட்மெண்ட்ல பொய் ஏதாவது இருக்கா? இல்ல சார். நீ சுரேஷோட ஸ்டுடியோவுக்கு அந்த நேரத்துல வந்தது சும்மா சுரேஷை பார்த்துட்டு போறதுக்கா? இல்ல, சுமித்ரா சுரேஷோட ஸ்கூட்டர்ல போறது எங்க டைரக்டர் பார்த்தாரு. அதுல ஏதோ ஆபத்து இருக்குன்னு நினைச்சு நான் சுரேஷோட ஸ்டுடியோவுக்கு போனேன். அங்க போனப்ப நான் பார்த்தது இவ்வளவு லாக்கப்ல வைங்க.